ஹரே கிருஷ்ணா. வணக்கம். அனைவரையும் இஸ்கான் சேலம் சார்பில் மீண்டும் வரவேற்கிறது மிக சந்தோஷம். ஸோ வாரம் வாரம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை கிருஷ்ணர் புருஷோத்தமராகிய முழுமுதற் கடவுள் அப்படிங்கிற புஸ்தகத்திலிருந்து ஒவ்வொரு கதையா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸ்ரீமத் பாகவதம் 10வது காண்டம் உடைய சுருக்கம் ஸ்ரீல பிரபுபாதர் கிருஷ்ணர் அப்படிங்கிற புஸ்தகத்துல கொடுத்திருக்கார். 90 கதைகள், 10 கதையை நம்ம பார்த்துட்டோம். அடுத்த கதையை நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த வாரம் நம்ம கதையை பார்க்கறதுக்கு முன்னால குருவுக்கும் கிருஷ்ணருக்கும் நம்மளுடைய வந்தனைகளை தெரிவிச்சுட்டு நம்ம கதையை பார்க்க போகலாம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் அஜ்ஞானதிமிராந்தஸ்ய ஞானாஞ்சனாசலாகயா சக்ஷுருன்மீலிதம் येन तस्मै श्रीगुरवे नमः. மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்காயதே கிரிம் யத்கிருபாதம் அஹம் வந்தே ஸ்ரீகுரும் தீனதாரிணம். நமோ விஷ்ணுபாதாய கிருஷ்ணப்ரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி விகாச ஸ்வாமிநிதி நாமினே. நமோ விஷ்ணுபாதாய கிருஷ்ணப்ரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த ஸ்வாமிநிதி நாமினே. நமஸ்தே சாரஸ்வதே தேவேன் கௌரவாணி பிரச்சாரிணே நிர்விசேஷ शून्यवादी पाश्चात्य देशतारिणे. श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंद. हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे. हरे कृष्णा. दामोदर मासम மிக புனிதமான சிறப்பான மாதம். கிருஷ்ணருக்கும் ஸ்ரீமதி ராதாராணிக்கும் ரொம்ப விருப்பமுள்ள மாதம். பக்தி தொண்டு நம்ம எவ்வளவு செய்யறோமோ இந்த பக்தி தொண்டுடைய பலன்கள் நிறைய கிடைக்கும், பல மடங்கு அதிகமா கிடைக்கும் அப்படின்ட்டு சாஸ்திரங்கள் எல்லாம் சொன்னதை போன வாரம் பார்த்துருந்தோம். ஸோ நீங்க எல்லாரும் ரொம்ப உற்சாகமா பக்தியை தீவிரமா எடுத்திருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். எப்பவுமே பண்ணணும். 24 மணி நேரம், 12 மாதங்கள், 365 நாட்கள் எப்பவுமே தீவிரமா பண்ணணும். அந்த விருப்பம் இல்லாதவங்க குறைந்தபட்சம் இந்த மாதத்திலேயாச்சும் நம்ம ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறத வேண்டியிருந்தோம். ஸோ சக்சஸ் ஸ்டோரிஸ், ஃபெயிலுவர் ஸ்டோரிஸ், சிலர் வெற்றி அடைஞ்சிருக்கலாம், சிலர் தோல்வி அடைஞ்சிருக்கலாம். கவலை இல்லை. ஒவ்வொரு நாளும் புது தினம், புது முயற்சிகள், புது நம்பிக்கை. ஸோ அதனால ஏதாவது தோல்விகள் இருந்தாலும் மனம் தளராமல் இந்த க்ஷணத்துல இருந்து தீவிரமா எடுத்துக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. சில பிரபுபாருடைய புஸ்தகங்கள் படிங்க, ஹரே கிருஷ்ண மந்திரத்தை ஜபம் பண்ணுங்க, பக்தர்களுடைய சங்கம் எடுத்துக்கோங்க. ஸோ செய்ய செய்ய ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே நல்லா வரும். ஸோ போன வாரம் நம்ம என்ன கதையை பார்த்துருந்தோம்? நலக்குவாரா மணிகிரீவா இவங்க 2 பேருக்கும் மோட்சம் அப்படிங்கிற கதையை பார்த்துருந்தோம். கரெக்டா வந்து தாமோதர மாசத்துக்கும் அதுக்கும் நம்மளுக்கு கிருஷ்ணனுடைய கருணையால ஒத்து போயிருந்தது. தாமோதர் கதையும் பார்த்தோம். எப்படி யசோதாமா கிருஷ்ணரை உரல்ல கட்டி போட்டாங்க அப்படிங்கிற கதையை பார்த்துட்டு நலக்குவாரா மற்றும் மணிகிரீவனின் மோட்சம் அந்த கதையும் போன வாரம் பார்த்துருந்தோம். ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அவங்க 2 பேரும் யாரு? குபேரர்களின் புத்திரர்கள். அவங்க 2 பேருமே கைலாசத்தின் பகுதியில் இருந்த ஒரு குளத்துல வந்து பெண்களோட ஆடிப்பாடி விளையாண்டு இருந்த நாரத முனி பார்க்கிறார். நாரதர் பார்த்த உடனே அந்த பெண்கள் வந்து கூச்சப்பட்ட உடனே தங்களுடைய உடலை வந்து அவங்க எந்த துணியுமே இல்லாத நிலையில இருந்திருந்தாங்க. ஸோ நாரதரை பார்த்த உடனே பெண்கள் தங்களுடைய உடலை வந்து துணி எடுத்து மறைச்சுக்கிறாங்க. ஆனா நலக்குவாரா மற்றும் மணிகிரீவன் இவங்க 2 பேருக்கும் போதை அதிகமா இருந்ததுனாலையும் அந்த பணிவு தன்மை இல்லாததுனாலையும் என்ன ஆகுறது, அவங்க நாரதர் இருக்கிறதையும் கண்டுக்காம தொடர்ந்து அனுபவிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ நாரதர் அவங்களுக்கு கருணை கொடுக்கணும் அப்படின்ட்டு முயற்சி செய்து என்ன பண்ணார், அவங்கள சபிக்கிறார். என்ன சபிக்கிறார்னா மரமா போயிடணும் அப்படின்னு சொல்லி 10,000 வருஷம் தேவர்களின் காலத்தின் பிரகாரம், அக்கார்டிங் டு டைம் ஸ்கேல் ஆஃப் டெமிகாட்ஸ், தேவர்களின் காலம் அப்படின்னா நம்மளுடைய ஒரு வருடம் அவங்களுடைய ஒரு நாள், அந்த மாதிரி 10,000 வருஷம் செடியா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சபிக்கிறார். ஏன் செடியா? செடி பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து நிர்வாணமா இருக்கு இல்லையா, எந்த துணி போட்டுக்கிறது கிடையாது, நடு தெருவுல நிர்வாணமா நிக்குது இல்லையா எப்பவுமே. ஸோ யார் ஒருத்தருக்கு அந்த ஆசை இருக்கோ, நிர்வாணமா சுத்தணும் அப்படிங்கிற ஆசை இருக்கோ, அவங்க செடியா தான் பிறப்பாங்க அப்படிங்கிறதான் சாஸ்திரம் சொல்றது. ஸோ நாரதர் சபிக்கலன்னாலுமே அவங்க செடியா தான் பிறந்திருப்பாங்க. ஆனா நாரதர் இங்க சபிச்சதுனால பக்தர்கள் எது செய்தாலும் மற்றவங்களுடைய நன்மைக்காக தான் செய்வாங்க. ஸோ இறுதியில என்ன ஆச்சு,
கிருஷ்ணருடைய வீட்டுக்கு முன்னாலேயே அவங்க வந்து கிருஷ்ணாஸ் கோட்யார்ட், அவருடைய தோட்டத்திலேயே வந்து அவங்க செடியா இருக்கிறாங்க, பெரிய மரமா இருக்கிறாங்க. அர்ஜுனா, ட்வின் அர்ஜுனா ட்ரீஸ், 2 அர்ஜுன மரங்களா இருக்கிறாங்க, யமல அர்ஜுனா மரங்கள் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த 2 மரங்களையுமே வந்து இந்த உரலை வச்சு சாய்ச்சிடுறார், வேரோட பிடுங்கி எரிஞ்சிடுறாரு. ஸோ அந்த 2 மரத்துல இருந்து 2 சித்த புருஷர்கள், இவங்க 2 பேரும் வெளிவந்து பிரார்த்தனைகளை செலுத்தி கிருஷ்ணர்கிட்ட பிரார்த்தனை செய்து நன்றி செலுத்தி கிருஷ்ணருக்கு பிரதட்சணம் பண்ணிட்டு அவங்க மறைஞ்சிடுறாங்க. அங்க இருந்த நண்பர்கள், கிருஷ்ணருடைய கோபர்கள்லாம் இதை பாக்குறாங்க. அந்த சத்தம் கேட்ட உடனே நந்த மகாராஜர் மற்றும் மற்ற முதிர்ந்த கோபர்கள் கோபியர்கள்லாம் ஓடி வராங்க, என்னாச்சு அப்படின்ட்டு. கிருஷ்ணர் இந்த 2 மரத்துக்கு நடுவுல இருக்கிறத பாக்குறாங்க, ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. அவ்வளவு 2 மரம் எப்படி விழுந்தது அப்படிங்கிறது முதல் ஆச்சரியம், கிருஷ்ணருக்கு எந்த அடியுமே படலை அப்படிங்கிறது 2வது ஆச்சரியம். உடனே நந்த மகாராஜர் எடுத்துக்கிட்டு கிருஷ்ணருடைய அந்த கட்டியிருக்கிறாங்களே அம்மா யசோதா, அந்த கயிற்றை வந்து அவுத்த உடனே எடுத்து வச்சுக்கிறார். யாரு கட்டினா அப்படின்ட்டு கேட்ட உடனே அம்மா தான் கட்டினான்னு கிருஷ்ணர் சொன்ன அந்த கதையெல்லாம் பார்த்தோம். அதுக்கு பிறகு நந்த மகாராஜர் ஏன் இது ஆச்சு அப்படின்னு யசோதா கேட்டோடனே யசோதா அந்த கதையை சொல்றாங்க. ஆனா கிருஷ்ணர் வந்து யசோதா கிட்ட கோச்சிக்கிறாங்க. கிருஷ்ணர் வந்து யசோதா கிட்ட போக மாட்டேன் அடம் பிடிக்கிறாங்க. அப்புறம் என்ன ஆகுது, 3 நாள் யசோதா பட்னி இருக்கிறாங்க, சாப்பிடாம. கிருஷ்ணர் வரல அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட வரல சொல்லி நந்த மகாராஜர் கிட்டே வந்து விளையாடிட்டு இருக்காரு. ஸோ 3வது நாள் நந்த மகாராஜர் தந்திரமா கிருஷ்ணர் கிட்ட பேசி அம்மா கிட்ட சேர்த்து வச்சிடறார். ஏழையா இருக்கிறதுன் அட்வான்டேஜ், லாபம் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். பணக்காரனுக்கு வந்து எப்படி பக்தி எளிமையா எடுத்துக்கிறது கஷ்டம், அவனுக்கு அகங்காரம் கர்வம் அதிகமா இருக்கிறதுனால அவனால பக்தி எப்படி எளிமையா எடுத்துக்க முடியாது அப்படிங்கிற சில கருத்துக்களையும் பார்த்தோம். நலகுவாரா மணிகுருவா அவங்க 2 பேரும் குபேரனின் புத்திரர்களா இருந்ததுனால எப்படி வந்து அந்த அகங்காரத்தோட தெரிஞ்சுட்டு இருந்தாங்க, அதனால அவங்களுக்கு எப்படி பக்தி அப்படிங்கிறது எளிமையா கிடைக்கல அப்படிங்கிறதையும் பார்த்தோம். அதுக்கு பிறகு தாமோதர அஷ்டகத்தினுடைய சில தாத்பரியங்களையும் பார்த்தோம். என்னென்ன பார்த்தோம், மெர்சி அண்ட் எண்டவர், கருணை மற்றும் முயற்சி, அந்த 2 முடிச்சு என்ன அப்படிங்கிறத 2 வாரமா பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா. ஒண்ணு வந்து கருணையை பிரதிநிதிக்குது, இன்னொன்னு முயற்சியை பிரதிநிதிக்குது. பக்தியில 2மே முக்கியம், எல்லாத்துக்குமே 2மே முக்கியம். நம்மளுடைய முயற்சி இருக்கணும், பகவானுடைய அனுகிரகமும் இருக்கணும். அப்புறம் எந்த அளவுக்கு பகவான் பக்திக்கும் பக்தர்களுக்கும், பகவான் பக்தி பக்தா இந்த 3 பேருக்கும் போட்டி இருந்தது. ஸோ அதில் எப்படி பக்தி வெற்றி பெற்றது அப்படிங்கிறத பார்த்தோம். பக்தியால மட்டும்தான் பகவான் வந்து கட்டுப்பாட்டுல வரார் அப்படிங்கிறதையும் இந்த லீலைகள் மூலமாக கிருஷ்ணர் தெரிவிச்சார். அப்புறம் வேற என்ன பார்த்தோம், பிரேம வஷ்யதா அப்படிங்கிற முக்கியமான கருத்தையும் பார்த்தோம். பக்த வஷ்யதா, பகவான் வந்து பிரேமை அல்லது பக்திக்கு மட்டும்தான் வசியப்படுறார் அப்படிங்கிறத இந்த லீலையில நம்ம 2-3 வாரமா தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம். இறுதியில அவங்களுக்கு மோட்சம் கிடைக்கிறது. ஸோ இன்னைக்கு தொடர்ந்து கிருஷ்ணருடைய மற்ற பாலிய லீலைகளை தொடர்ந்து பார்க்கலாம். சைல்ட்ஹுட் பாஸ்ட் டைம்ஸ் ஆஃப் கிருஷ்ணா அப்படின்ட்டு சில பிரபுபாதர் ஸ்ரீமத் பாகவதத்துல இந்த அத்தியாயத்திற்கு தலைப்பு கொடுத்தார். அதே கிருஷ்ணர் அந்த புஸ்தகத்துல கில்லிங் ஆஃப் வத்சாசுரா மற்றும் பகாசுரனின் வதம் அப்படின்ட்டு தலைப்பு கொடுத்திருக்கார். அந்த குழந்தைங்கள்லாம் வந்து அஃப்கோர்ஸ் எப்படி விழுந்தது அப்படின்ட்டுலாம் வந்து ஃப்ரெண்ட்ஸ், கிருஷ்ணனோட நண்பர்கள்லாம் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. எப்பவுமே இந்த லீலை முடிஞ்ச பிறகுமே வந்து கிருஷ்ணோட நண்பர்கள்லாம் வந்து அவங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லுவாங்க, கிருஷ்ணர் வந்து அந்த அசுரன் இப்படி வந்தான் அப்படி வந்தான், கிருஷ்ணர் இப்படி அடிச்சு கொன்னாரு அப்படி அடிச்சு கொன்னாரு அப்படின்லாம் வந்து கதை சொல்லும் போது எல்லாரும் ஆச்சரியமா கேட்பாங்க. ஓ, கிருஷ்ணர் எப்படி பண்ணாரு அப்படி பண்ண ஆச்சரியமா கேட்ட பிறகு இறுதியில அவங்களுடைய முடிவு என்னவா இருக்கும், நாராயணருடைய கருணை விஷ்ணுனுடைய சக்தினால கிருஷ்ணர் பாதுகாக்கப்படுறாரு அப்படின்னு சொல்லி முடிச்சுப்பாங்க. ஸோ அவங்களுக்கு தெரியாது, அவங்களுக்கு இருக்கிற அந்த வாட்ஸ்அப்லேயே பாவம், கிருஷ்ணர் என்னுடைய குழந்தை, கிருஷ்ணர் என்னுடைய நண்பன், கிருஷ்ணர் என்னுடைய உறவினர் அப்படிங்கிற அந்த பாவம் இருக்கிறதுனால கிருஷ்ணர் பகவான் அப்படிங்கிறத அவங்களால ஏற்றுக்கொள்ளவே முடியாது அப்படிங்கிறதுதான் கருத்து. ஸோ நாராயணருடைய கர்கமுனி அன்னைக்கே சொன்னார் பாத்தீங்களா, நாராயண சமா, கிருஷ்ணர் வந்து நாராயணுக்கு சமம் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால நாராயண சமான்னா ஒரு இருக்கிறதுல புனிதமான நபர் அப்படின்னு தான் அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. கடவுள் அப்படின்ட்டுலாம் அவங்களுக்கு வந்து நம்பிக்கையே கிடையாது. ஸோ கடவுள்னா விஷ்ணு, நாராயணர். ஸோ ஆனா கிருஷ்ணர் மேல அவங்களுக்கு இருக்கிற அந்த அன்புனால அவங்களால கிருஷ்ணர் கடவுள் அப்படிங்கிறத மனசால எண்ணி கூட பார்க்க முடியல அப்படிங்கிறது தான் கருத்து. ஸோ தொடர்ந்து கிருஷ்ணர் பல பாலிய லீலைகளை செஞ்சுக்கிட்டே வரார். நந்த மகாராஜுக்கும் யசோதாவுக்கும் பல விதத்துல இன்பத்தை கொடுத்துட்டு இருக்கார். ஸோ
ஸோ பாகவதம் இந்த அத்தியாயத்துல மற்ற லீலைகளை வந்து சுருக்கமா சொல்லிக்கிட்டே வராங்க. அதுல முதல் லீலை என்ன சொல்றாங்க இந்த அத்தியாயத்துல, கோபியர்கள், முதிர்ந்த கோபியர்கள், யசோதாமா வயதுல இருக்கிற கோபியர்கள்லாம் வந்து கிருஷ்ணருக்கு இப்போ 4-5 வயசு. ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்களாம், பல விதத்துல வந்து கை தட்டுவாங்களாம். கை தட்டும் பொழுது கிருஷ்ணரை வந்து கை தட்டுறதுக்கு ஏத்த மாதிரி நடனம் ஆட சொல்லுவாங்க. ஸோ கிருஷ்ணர் அப்படி அவங்க தட்டுற தாளத்துக்கு ஏற்ற மாதிரி நடனம் ஆடினார்னா அவங்களுக்கு ஸ்பெஷல் ஸ்வீட்ஸ், கிருஷ்ணருக்கு ஸ்பெஷல் ஸ்வீட்லாம் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பகவான் வந்து கோபியர்கள் எப்படி தட்டுறாங்களோ அந்த மாதிரி நடுவில் நின்று ஆடிக்கிட்டே இருப்பாராம். அவங்க பாட சொன்னா பாடுவாராம், ஆட சொன்னா ஆடுவாராம். யசோதாமா வந்து இதை கொண்டு வா அதை கொண்டு வா அப்படின்னா எல்லாத்தையுமே செய்வாராம் கிருஷ்ணர். சில சமயம் தூக்கவே முடியாதான் ஏதாவது கொண்டு வர சொன்னா. ஆனாலுமே வந்து சுத்தி இருக்கிறவங்க பார்த்துக்கிட்டே இருப்பாங்க கிருஷ்ணர். அதனால கிருஷ்ணர் கொஞ்சம் கூச்சப்பட்டு என்ன பண்ணுவாரு, தூக்க முடியலன்னாலுமே அது மேல அப்படியே சாஞ்சு தன்னுடைய கையை வச்சு அப்படின்னு அடிச்சுப்பாராம். எனக்கு பலம் இருக்கு அப்படின்னு சொல்லி சும்மா காட்டிக்கிட்டு அப்படியே விட்டுருவாராம். ஸோ பல லீலைகள். ஸோ பார்க்கலாம் பகவான் கோபியர்கள் எப்படி கை தட்டுறாங்களோ அப்படி ஆடுறார். அவருடைய ஆசைக்கு ஏத்த மாதிரிதான் எல்லாமே இந்த உலகத்துல ஆடிட்டு இருக்கு. எவ்ரிதிங் இஸ் டான்சிங் பேஸ்ட் ஆன் ஹிஸ் டிசையர்ஸ். ஒரு அணுவும் அவரின்றி ஒரு அணுவும் அசையாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. எத்தனை அணுக்கள் யோசிச்சு பாருங்க, ஹவு மெனி ஆட்டம்ஸ் இன் திஸ் யூனிவர்ஸ். இந்த உலகத்துல எத்தனை அணுக்கள் இருக்கும், எண்ணற்ற, ஃப்ரம் மைக்ரோ டு த மேக்ரோ லெவல் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம உடல் அப்படிங்கறத எடுத்துக்கிட்டாலே உள்ள பல லட்சம் அணுக்கள் இருக்கு, மில்லியன்ஸ் ஆஃப் செல்ஸ் உடலுக்குள்ள இருக்கு. எல்லாமே வந்து ரொம்ப அற்புதமா இயங்கிட்டு இருக்கு. இது உடலுக்குள்ள மைக்ரோ லெவல். அதே மேக்ரோ லெவல், யூனிவர்சல் லெவல்ல பாத்தீங்க அப்படின்னா மில்லியன்ஸ் ஆஃப் பிளானட்ஸ், பல கோடி நட்சத்திரங்கள், பல கோடி கிரகங்கள், பல கோடி அண்டங்கள், எவ்ரிதிங் எல்லாமே பகவானுடைய இச்சைக்கு ஏற்றவாறு ஆடிட்டு இருக்கு. இஸ் டான்சிங் அப்படின்னு சொல்லலாம். சயின்ஸ்ல கூட ஸ்ட்ரிங் தியரி அப்படின்ட்டு புதுசா கண்டுபிடிச்சிட்டு இருப்பாங்க. ஸ்ட்ரிங் தியரி அப்படின்னு சொல்லுவாங்க. யூனிவர்சஸ் ஆர் லைக் வேவ்ஸ், வேவ் தியரி, அந்த மாதிரி பல தியரிஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. எனிவே, ஸோ ஒரு விதத்துல சொல்லலாம் எல்லாமே அவருடைய இச்சைக்கு ஏத்த மாதிரி ஆடிட்டு இருக்கு. ஆனா அப்பேற்பட்ட பகவான் கோபியர்கள் கை தட்டுறதுக்கு ஏத்த மாதிரி ஆடணும். சோ எந்த அளவுக்கு பகவான் பக்தி உயர்ந்தது, பக்தன் உயர்ந்தவன், அவன் சொல்றதுக்கு ஏத்த மாதிரி நான் ஆடுவேன் அப்படின்னு சொல்லி பகவான் இங்க வந்து நம்மளுக்கு கருத்தை தெரிவிக்கிறார். இந்த படத்துல நீங்க பார்க்கலாம், நந்த மகாராஜர் கிருஷ்ணருடைய அப்பாவுடைய செருப்பை வந்து தலையில தூக்கி வச்சுக்கிட்டு அப்பா கொண்டு வந்து கொடுக்கிறார். ஸோ யசோதாமா சொல்லுவாங்க, ஸோ கிருஷ்ணர் அதை கொண்டு வா இதை கொண்டு வா சொல்லும்போது அப்பாவுக்கு அந்த செருப்பு எடுத்துட்டு போய் கொடு சொன்னோடனே கிருஷ்ணர் ஓடி போய் என்ன பண்றார், அந்த பாதுகை, மரத்தால் ஆன அந்த நந்த மகாராஜருடைய பாதுகையை தன்னுடைய தலையில சுமந்துக்கிட்டு நந்த மகாராஜருக்கு எடுத்துட்டு போயிட்டு கொடுக்குறாரு. ஸோ இந்த மாதிரி பல அற்புதமான லீலைகளை வந்து கிருஷ்ணர் விருந்தாவனத்துல புரிகிறார். ஸோ இந்த எல்லா லீலைகளுக்கும் பப்பட் ஷோ, பொம்மலாட்டம் அப்படின்ட்டு பார்த்துருக்கோம் இல்லையா நம்ம. பக்தர்களுடைய விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி பகவான் வந்து ஆடுறாராம். ஒரு டால், உடன் டால், ஒரு மர பொம்மை, அந்த பொம்மலாட்டம் மாதிரி பகவான் தன்னையே வந்து கொடுத்துடுறார் பக்தருக்கு. ஸோ பக்தியினுடைய மகத்துவத்தை வந்து மறுபடியும் ஒவ்வொரு லீலையிலையுமே வந்து கிருஷ்ணர் தெரிவிக்கிறார் அப்படிங்கறதான் கருத்து. எத்தனையோ பெரிய பெரிய தத்துவவாதிகள், ரிஷிகள், முனிவர்கள், ஞானிகள், யோகிகள் பகவான் எப்படி அடையிறது, பகவான் எப்படி அடையிறது அப்படிங்கிறத யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது பகவான் எப்படி பக்தர்களுடைய ஆசைக்கு ஆடிட்டு இருக்கார், பாடிட்டு இருக்கார் அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கணும். ஸோ அடுத்த லீலையில இந்த பக்கம் பார்க்கலாம். இவங்க ஒரு காட்டுல இருந்து, எப்பவுமே காட்டுவாசிகளும் இவ்வளவு அழகா இருக்காங்க. ஸோ அபாரிஜின்ஸ் அப்படின்ட்டு சில பிரபுபாதா சொல்றார். ஸோ காட்டுல இருக்கிறவங்க அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, பொதுவா பழங்கள் போன்ற விஷயங்கள்லாம் வந்து நகரப்புறத்துக்கு வந்து விற்கிறது வழக்கம். ஸோ அந்த மாதிரி பழங்குடியினர், அந்த காட்டுல வசிக்கிற சிலர் வந்து பழங்களை வித்துக்கிட்டே வந்தாங்க. அதுல ஒரு அம்மா வந்து விருந்தாவனத்துக்கு வந்து வித்துட்டு இருக்கும் பொழுது, பொதுவா வந்து அந்த காலத்துல எக்கனாமிக்கல் சிஸ்டம், பண்டம் பரிமாற்றம் வழிமுறைதான் இருந்தது. காசு கொடுத்து வாங்குறது கிடையாது, ஒரு பொருளை கொடுத்து இன்னொரு பொருள் வாங்கிக்கிற வழிமுறை. ஸோ பொதுவா தானியங்கள், வைஷ்யர்கள் குலத்துல கிருஷ்ணர் பிறந்ததுனால அவங்க அம்மா அப்பா செய்யறத வந்து கிருஷ்ணர் பார்த்திருக்கார். வீட்டுல வந்து ஏகப்பட்ட தானியங்கள் இருக்கும்.
ஸோ சில சமயம் பால் பொருட்கள், தயிர், நெய் போன்ற பொருட்கள், இல்லை சில சமயம் தானியங்கள் அதை கொடுத்து பழங்களை வந்து இவங்க கிட்ட இருந்து வாங்குற வழக்கத்தை கிருஷ்ணர் பார்த்திருக்கார். ஸோ அதே மாதிரி இந்த அம்மா அதே மாதிரி ஒரு சமயம் இந்த பெண்மணி பழங்களை எடுத்துக்கிட்டு வித்துக்கிட்டே வந்திருக்காங்க. ஸோ என்ன ஆகுறது, கிருஷ்ணர் கேட்கிறார், ஓ அந்த அம்மா வந்துட்டு இருக்காங்க, பழங்கள் கொண்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் இந்த வாட்டி வாங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றார், வீட்டுக்குள்ள ஓடி போயிட்டு தானியங்களை எடுத்துக்கிட்டு அந்த அம்மாவுக்கு கொடுத்து நான் பழத்தை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி திட்டம் போடுறேன். ஸோ வீட்டுக்குள்ள போயிட்டு சில தானியங்கள் எடுத்துக்கிட்டு, 4 வயசு குழந்தை, கிருஷ்ணருடைய கை எவ்வளவு பெருசா இருக்கும். ஸோ அந்த கையில வந்து எடுத்துக்கிட்டு வரும்பொழுதே என்ன ஆகுறதுனா, அந்த ஓட்டையில வந்து எல்லா தானியமும் செதறிடுதான். இருக்கிறது ஒரு 4-5 பருக்க தான், 4-5 தானியம் தான் கையில இருக்குது. அத அந்த அம்மா கிட்ட கொடுத்துட்டு அதுக்கு பண்டமாற்றமா வந்து அவங்க பழங்களை கேட்கிறார். ஸோ உடனே அந்த அம்மா கிருஷ்ணர் மேல இருக்கிற பக்தியில என்ன பண்றாங்க, எல்லா பழத்தையுமே வந்து அவங்களுக்கு கிருஷ்ணருக்கு திரும்ப கொடுத்துடுறாரு. ஸோ அந்த அன்பு, அந்த பக்தி இருந்ததுன்னா என்ன ஆகுறது, அந்த அம்மாவுடைய அந்த படத்துல பார்க்கலாம், அந்த அம்மாவுடைய கூட முழுக்க பாத்தீங்க அப்படின்னா நகைகளா மாறிடுதான். நகைகள், வைடூரியங்கள், டைமண்ட்ஸ் அண்ட் ஜுவல்ஸ் மாறி மொத்த கூடையுமே வந்து தங்கமா மாறிடுது. ஸோ இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அன்பு அப்படிங்கிறது மட்டும்தான் கிருஷ்ணர் எதிர்பார்க்கிறார் அப்படிங்கிறது தான் ஒவ்வொரு லீலையிலையுமே வந்து நம்மளுக்கு வெளிப்படுத்திட்டு இருக்காரு. ஒரு பணக்காரன், ஏழை, படிக்கல, படிச்சவன், சமஸ்கிருதம் தெரியும், உயர்ந்த குடும்பம், அழகா இருக்கிறானா, அசிங்கமா இருக்கானா, எந்த ஒரு எதிர்பார்ப்பும், எந்த ஒரு பௌதிக தகுதியுமே நம்மளுக்கு பக்தி பண்றதுக்கு தேவையே இல்லை. நம்ம கஷ்டப்படணுமே அவசியம் இல்லை. ஏன் கிருஷ்ணருக்கு இன்னொரு பேர் வந்து பாவகிரகி ஜனார்தனா. நம்ம எந்த மனசோட செய்யறோம் அப்படிங்கறத அவரு கிரகிச்சுப்பார், புரிஞ்சுப்பார். ஏன் உள்ள இருக்காரு இல்லையா பரமாத்மாவா, அவர் புரிஞ்சுப்பார். நம்மளால செய்ய முடியல அப்படின்னாலுமே மன ரீதியா ஆசைப்பட்டோம் அப்படின்னா கிருஷ்ணர் அதை 100% ஏத்துக்கிறார். ஸோ இதை வந்து சில சமயம் தவறா புரிஞ்சுக்கிறது உண்டு. கிருஷ்ண ஜெயந்திக்கு சிலர்லாம் வந்து கிருஷ்ணர் ஜெயந்திக்கு அவளும் சர்க்கரையும் கலந்து பகவானுக்கு அர்ப்பணம் செய்வாங்க. ஏமா அப்படின்னா கிருஷ்ணருக்கு அவள் ரொம்ப பிடிக்குமே அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த குச்சேலருடைய லீலையை நம்ம கேள்விப்பட்டிருப்போம், சுதாமா குச்சேலர் லீலை. அந்த லீலையில எங்குமே வந்து கிருஷ்ணருக்கு அவள் பிடிக்கும்லாம் சொல்லவே இல்லை. சுதாமா குச்சேலர் கொண்டு வரும்போதும் கிருஷ்ணருக்கு அவள் பிடிக்கும் அதனால எடுத்துட்டு போறேன்லாம் அவர் எடுத்துட்டு வரல. அவரால் எதையுமே வந்து கொடுக்க முடியல. அவர் அந்த அப்பேற்பட்ட ரொம்ப வறுமையில அவர் வந்து வாடிட்டு இருந்தார். அந்த அவளையுமே வந்து அவர் பிக்ஷை எடுத்து மற்ற விடத்துல இருந்து பிக்ஷை எடுத்துதான் வந்து கிருஷ்ணருக்கு கொண்டு வந்தார். அதுவும் அவர் கொண்டு வரல, அவங்க மனைவி கொடுத்து விட்டாங்க. இவர் கொடுக்கணும் விருப்பமே இல்லை. ஏன்னா கிருஷ்ணர் துவாரகையில ராஜாவா இருக்கார். அவருக்கு இந்த அவல்லாம் வந்து எம்மாத்திரம் எப்படி இது வந்து உகந்ததா இருக்கும்னு சொல்லி அவர் கொடுக்க கூட அவருக்கு விருப்பம் இல்லை. ஸோ எனிவே பக்தியோட கொண்டு வந்ததுனால கிருஷ்ணர் இதை பிடுங்கி சாப்பிட்டார். ஸோ இவங்க வந்து எல்லாரும் சாப்பிடும் போது நல்ல அறுசுவை உணவு, சாம்பார், ரசம், பொரியல், வெஜிடபிள் ரைஸ் எல்லாத்தையுமே வந்து ருச்சிச்சு சாப்பிடுவாங்க. ஆனா கிருஷ்ணருக்கு வந்து அவல் பிடிக்கும், அதனால அவல் மட்டும் வைப்பாங்க. ஏன்னா பெருமாளுக்கு நைவேத்தியம் பண்ணணும்னா வெங்காயம் பூண்டு போடாம பண்ணணும், அது நம்மளால முடியாது. ஸோ அதனால அவருக்கு பால் பழம்லாம் ஏதாவது முடிஞ்ச அளவுக்கு வச்சுட்டு நம்ம எல்லாத்தையும் சாப்பிடலாம் அப்படின்னு சாப்பிட்டு இருப்பாங்க. அது வந்து கீதையில என்ன சொல்றாரு கிருஷ்ணர், யஜ்யத்துக்கு சமைக்கப்படாத உணவு, கிருஷ்ணர் வந்து யஜ்ய புருஷன், பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணப்படாத எந்த உணவா இருந்தாலுமே அது வந்து பாவம் அப்படிங்கறதான் கீதையில வந்து கிருஷ்ணன் சொல்றாரு. யஜ்ய சிஷ்டாசினசந்தோ சர்வ கில்மிஷை, என்ன சொல்றாரு, எல்லாமே வந்து அகமு பாப்பம், எல்லாமே பாவம் தான். கீதையில கிருஷ்ணன் சொல்றாரு யஜ்யத்துக்கு அர்ப்பணிக்கப்படாத உணவு. நம்ம ஏதோ வெஜிடேரியன் நினைச்சுக்கிறோம், ஆனா அதுலயுமே வந்து எவ்வளோ ஆத்மாக்கள் கொல்லப்படுது. ஸோ அதனால நம்ம வெஜிடேரியன் கிடையாது, கிருஷ்ணேரியன் அப்படின்னு பிரபுபா சொல்லுவார். வெஜிடேரியனை சமைச்சாலுமே அதுலயுமே கொல்றது அப்படிங்கறத தவிர்க்க முடியாததுதான். சில சமயம் கொல்ல வேண்டியது வருது. நம்ம மூச்சு வாங்கினாலே வந்து பல ஜீவராசிகளே வந்து இப்பெல்லாம் மூச்சு வாங்கும்போது கவனமா தான் வாங்கிட்டு இருக்கோம் கொரோனா பீதியினால. எனிவே, ஸோ மூச்சு வாங்கும் போது கூட பல ஜீவராசிகளை கொல்ல வேண்டிய சூழ்நிலை. இந்த உலகத்துல பிறந்தாலே பாவம் அப்படிங்கறத வந்து தவிர்க்கவே முடியாத நிலைமைக்கு பகவான் படைச்சிருக்காரு சொல்லலாம். ஆனா யார் ஒருத்தர் ஒவ்வொரு மூச்சுமே வந்து கிருஷ்ணருடைய திருப்திக்காக வாழறாங்களோ அவங்களுக்கு எந்த கர்மாவுமே கிடையாது, எந்த பாவமே கிடையாது.
அவன் சாப்பிட்டா கிருஷ்ண பிரசாதம், சுவாசிச்சா அடுத்த க்ஷணம் கிருஷ்ணருடைய நாமத்தை சொல்றதுக்காக மட்டும்தான், கிருஷ்ணருடைய சேவையில மட்டும்தான் ஈடுபடுறதுக்கு அவன் தண்ணி குடிக்கிறான், படுக்கிறான், சாப்பிடுறான், எல்லாம் அப்படிங்கிற நிலையில இருக்கும் பொழுது அவனுக்கு எந்த பாவமே வராது. ஏன் அவன் சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் விரஜஹம் துவாம் சர்வ பாபேபியோ மோக்ஷேஷாமிமா சுஜஹா. எல்லா தர்மத்தையும் தொடர்ந்து பகவான் கிட்ட பூர்த்தியா சரணடைஞ்சு அவருடைய சேவையிலேயே 24 மணி நேரம் ஈடுபட்டு இருக்கிறதுனால, இப்ப நான் கிரகஸ்தன் குடும்பஸ்தன் என்னால அப்படி இருக்க முடியுமான்னா அர்ஜுனன் மாதிரி இருக்கலாம். அர்ஜுனனும் பகவத்கீதை கேட்ட பிறகு காட்டுக்கு போயிட்டு தியானம் பண்ணல. அவரும் போர் புரிஞ்சு உலகத்துக்கே ராஜா ஆனார். ஸோ நம்மளுடைய கடமைகளை விடணும் அவசியமே கிடையாது. நம்மளுடைய கடமைகள் அனைத்தையுமே கிருஷ்ணருடைய திருப்திக்காக செய்யும் பொழுது எல்லாமே பக்தியா மாறிடும். சினிமா பாக்குறது கடமை கிடையாது. 10 கார் வாங்கி வைக்கணும் அவசியம் இல்லை, அதுக்கு 2 கார் கூட அவசியம் இல்லை. 4 வீடு வாங்கணும் அவசியம் இல்லை. எவ்வளவு தேவையோ அதுக்கு சம்பாதிச்சா போதும். ஆனா பக்தி அப்படிங்கிறது, பக்தன் கிரகஸ்தனா இருந்தாலும் கல்யாணம் ஆயிருந்தாலும் சரி, கிருஷ்ணரை மையமா வச்சு அவன் வாழும் பொழுது அவனுக்கு எந்த பாவமே வராது. ஸோ ஒவ்வொருத்தருடைய நிலைக்கு ஏற்ற மாதிரி பகவானுக்கு சேவை செய்யணும். அவன் எல்லாத்தையும் அனுபவிச்சுக்கிட்டு பகவானுக்கு அவள் மட்டும் கொடுக்கறது அப்படிங்கிறது பக்தி கிடையாது. பக்தி அப்படிங்கிறது ஒருத்தருக்கு உண்மையிலே அன்பு காட்டுறோம் அப்படின்னா நம்மளால முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட் கிஃப்ட், நம்மளுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டுக்கு பெஸ்ட் கிஃப்ட் கொடுப்போம் இல்லையா, நம்மளே சுயமா போய் செய்வோம். ஸோ அதே மாதிரி கிருஷ்ணரை உண்மையிலேயே நம்ம விருப்பப்படுறோம்னா அந்த மனசோட அந்த பக்தி செய்யும் பொழுது, ஃபேமஸ் ஸ்லோகம் இருக்குல்லே, பத்ரம் புஷ்பம் பலம் தோயாம் யோமே பக்தியா பிரயஷ்சி ததகம் பிரயஷாத்மானக அப்படின்னு கீதையில கிருஷ்ணர் சொல்றாரு இல்லையா, அந்த ஃபேமஸ் பத்ரம் புஷ்பம் பலம் தோயம், பூவோ பழமோ நீரோ இலையோ எதையுமே பக்தியோட, பக்தி உபகிருதம் ஆஷ்னாமி பிரயத் ஆத்மானக, பக்தியோட அர்ப்பணிக்கும் பொழுது அதை ஏத்துக்கிறார். எனக்கு நான் பெரிய பணக்காரன், நான் 2 கோடி ரூபாய் கிருஷ்ணருக்கு கொடுக்குறேன், அவனுக்கு 20,000 கோடி அவன் சொத்துல இருக்கலாம், 2 கோடி கொடுக்கறதுனால கிருஷ்ணர் அவனை பெரிய நிலையில வச்சுப்பார் அப்படிங்கிற அவசியம் கிருஷ்ணருக்கு கிடையாது. அந்த 2 கோடி மக்களுக்கு பேர் புகழுக்காக அவன் கொடுத்திருந்தான் அப்படின்னா கிருஷ்ணர் இதை ஏத்துப்பார் கண்டிப்பா. எப்படி யார் எந்த நிலையில பக்தி செய்தாலும் அதை ஏத்துப்பார். ஆனா அதை உயர்நிலையா கருத மாட்டார். அதே ஒரு பக்தன் தன்னால முடியல, அவனுக்கு 10 ரூபா அப்படிங்கிறதே பெரிய விஷயம் ஒரு நாள் அப்படின்னா, அந்த 10 ரூபா கிருஷ்ணர் கொடுத்தா கூட கிருஷ்ணர் அதை 100% ஏத்துப்பார் அப்படிங்கறதான் கருத்து. அதை புரிஞ்சுக்கணும் நம்ம. சோ ஏன் பகவான் தான் எல்லாமே, அவருக்கு தேவை அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. சோ அதனால பக்தி அப்படிங்கிறது ஒண்ணுதான் அவர் எதிர்பார்க்கிறார். அந்த பக்தி எல்லா நிலையிலுமே நம்ம செய்யலாம் அப்படிங்கறதுதான் கருத்து. சோ இங்க அந்த பெண்மணி கிருஷ்ணருக்கு அன்போட கொடுத்ததுனால கிருஷ்ணர் அதை ஏத்துண்டார் அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ எதை செய்தாலுமே அன்போட செய்யறதுக்கு முயற்சி செய்யணும். ஸோ கிருஷ்ணர் ஒரு நாள் தன்னுடைய நண்பர்களோடு விளையாடிக்கிட்டே இருக்கார். அன்னைக்கு கிருஷ்ணருடைய பிறந்த நாள். காலையில சாப்பிட்டுட்டு வெளில ஃப்ரெண்ட்ஸோட விளையாட போயிடுறார். ஆனா வீட்டுக்கு லஞ்சுக்கு வரணும் அப்படின்னா வரமாட்டேங்கிறார். வீட்டு பக்கத்துல எல்லா நண்பர்களோட விளையாடிக்கிட்டே இருக்கார். அம்மா கூப்பிடுறாங்க லஞ்ச் சாப்பிட்றதுக்கு, மதிய உணவு சாப்பிட்றதுக்கு. ஆனா கிருஷ்ணர் வரமாட்டேங்கிறார். விளையாட்டுல ரொம்ப ஆர்வமா மூழ்கி போய் விளையாடிட்டு இருக்காரு. பொதுவா நடக்கிறது தானே. ஸோ ரோஹிணி முதல்ல போயிட்டு கூப்பிடுறாங்க, இந்த மாதிரி நந்த மகாராஜர் சாப்பிடாம உனக்காக காத்துட்டு இருக்கார், சீக்கிரமா அப்படின்னு சொல்லி. ஆனா கிருஷ்ண பலராமர் கவனிக்க மாட்டாங்க, விளையாடிட்டே இருப்பாங்க. ஸோ ரோஹிணிக்கு பதில் சொல்லாதனால ரோஹிணி உள்ள போயிட்டு, யசோதா நீ போய் கூப்பிடு, நீ கூப்பிட்டதான் வருவாங்க சொல்லி யசோதாமா அனுப்புறாங்க. ஸோ யசோதாமா போயிட்டு கிருஷ்ணரை மறுபடியும் அன்போட கூப்பிட்ட உடனே கிருஷ்ணர் போகணும் அப்படின்ட்டு விருப்பத்தோட போகும்போது நண்பர்கள்லாம் கிருஷ்ணர்கிட்ட கோச்சுப்பாங்க. என்னது இது, எப்ப பார்த்தாலும் இப்படி விளையாடிட்டு கடைசி நிமிஷத்துல நீ தப்பிச்சுட்டு போயிடுற, விளையாட்டை முடிக்க மாட்டேங்கிற, அடுத்த தடவை வரும்போது விளையாட மாட்டோம் அப்படின்லாம் ஃப்ரெண்ட்ஸ் சண்டை போடுவாங்க. யசோதாமா அங்க போயிட்டு கிருஷ்ணரை வலுக்கட்டாயமா கூப்பிட்டு வராங்க. ஏன்னா அப்பா உள்ள காத்துக்கிட்டு இருக்காரு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பாரு மத்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எவ்வளவு நீட்டா அவங்க அம்மா எல்லாம் ட்ரெஸ் பண்ணி அவங்கள அலங்கரிச்சு அமைச்சிருக்காங்க, நீ பாரு காலையில இருந்து விளையாடிக்கிட்டே இருக்க, இன்னைக்கு உனக்கு பிறந்த நாள் வேற, எவ்வளவோ கடமைகள் இருக்கு, எல்லாத்தையும் விட்டுட்டு நீ விளையாடிக்கிட்டே இருக்கவா, உனக்கு குளிப்பாட்டி உனக்கு அலங்கரிச்சு பல கடமைகள் செய்யணும், பல பசுக்களை நீ தானம் கொடுக்கணும். யக்ய தான தபோ, இந்த 3மே ரொம்ப முக்கியமானது. யாரு எந்த நிலையிலுமே அந்த 3 விஷயத்த விடக்கூடாது. யக்யம், தானம், தபம். தபஸ்யம் தானம் கொடுக்கறது, சேரிட்டி, அப்புறம் யக்யம் செய்யறது. கலியுகத்திற்கான யக்யம் என்ன? சங்கீர்த்தன யக்யம், பகவானுடைய நாமத்தை ஜபம் பண்றதுதான் கலியுகத்துக்கான யக்யம் அப்படிங்கறத நம்ம சாஸ்திரத்துல இருந்து பல தடவை பார்த்திருக்கோம். கிருத்தேய தியாயத்தோ விஷ்ணு திரேதாயோ அஜதோ மகை துவாபரே பரிச்சர்யாயம் கலௌ தத் ஹரிகீர்த்தனம்
அப்படிங்கிறதையும் நம்ம பல தடவை பார்த்துருக்கோம் சாஸ்திரத்துல இருந்து. ஸோ அன்னைக்கு வந்து கிருஷ்ணனுடைய பிறந்த நாளா இருக்கிறதுனால அவங்க அம்மா வந்து இந்த தானங்கள்லாம் கொடுக்கணும் சீக்கிரமா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டு கிருஷ்ணனை குளிப்பாட்டி அலங்கரிச்சு அவங்களுடைய அப்பாவோட சேர்ந்து எல்லாரும் பிரசாதம் எஸ் அஃப்கோர்ஸ் சாப்பிட்டுட்டு அதுக்கு பண்ற கடமைகளை செய்ய போயிடுறாரு. ஸோ இந்த நிலையில என்ன ஆகுறது, அஃப்கோர்ஸ் இது வரைக்கும் எத்தனை அசுரன் வந்திருக்கான் ஞாபகம் இருக்கா? முதல்ல பூத்தனா, அஃப்கோர்ஸ் ஃபர்ஸ்ட் கம்சனை பார்த்துடுறாரு, பார்க்கறதுக்கு முன்னாலே தப்பிச்சிடுறாரு. அடுத்து பூத்தனா வராங்க, அப்புறம் அடுத்த அசுரன் யாரு ஞாபகம் இருக்கா? பூத்தனா, அடுத்து யாரு? ஷகடாசுரா, அண்ட் தென் திருநாவழ்த்தா. ஸோ இது வரைக்கும் 3 அசுரர்கள் வந்திருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாம பாகவதம்ல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட தினசரி இது வந்து ஏதோ ஒரு அசுரன் வந்து தொந்தரவு பண்ணிட்டே இருப்பானா. பாகவதத்துல மொத்த லிஸ்ட் கொடுக்கல சுக்கதேவ கோஸ்வாமி, ஏன்னா அவருக்கும் கொஞ்சம் பரீட்சித் மகாராஜ்க்கு 7 நாள் தானே இருக்கு. ஸோ அதனால அவருமே வந்து எல்லா அசுரர்களை பத்தியுமே வந்து பாகவதத்துல கொடுக்கல அப்படிங்கறதான் நம்ம ஆச்சாரியர்கள் கிட்ட தெரிஞ்சுக்கிறோம். அடிக்கடி இந்த அசுரர்கள் வந்துட்டு இருக்கிறதுனால கோகுலத்துல இருக்கிற பெரியவர்கள்லாம் ஒண்ணு சேர்ந்து நந்த மகாராஜர், உபநந்தர் மற்றும் மற்ற கோபர்கள், முதிர்ந்த கோபர்கள் ஒண்ணு சேர்ந்து நம்ம வேற இடத்துக்கு போயிடலாமா அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாங்க. இந்த இடத்துல வந்து பல தொந்தரவுகள் வந்துட்டு இருக்கு, ஒருவேளை இடம் மாத்தணும் அப்படின்னா நம்மளுக்கு பிரச்சனை வராம இருக்குமோ என்னமோ. நம்மளுக்கு பிரச்சனைகள்லாம் அவங்களை பொறுத்த வரைக்கும் கிருஷ்ணருக்கும் ராமருக்கும் பல இடையூறுகள் வந்துட்டு இருக்கு. அவங்களுக்கு எந்த இடையூறு வந்தாலும் அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஆனா பகவான் கிருஷ்ணர் ராமர் அவங்களுக்கு எந்த ஒரு இடையூறு இல்லாம நம்ம பாதுகாக்கணும். அவங்களுக்கு பல அசுரர்கள் இவங்க 2 பேரை கொல்றதுக்காக, பல குழந்தைகளை கொல்றதுக்காக பல அசுரர்கள் கம்சன் இந்த இடத்துக்கு அமிச்சிட்டு இருக்கான். ஒருவேளை நம்ம இடத்த மாத்தி தூரமா போனோம் அப்படின்னா இந்த இன்னல்கள் வந்து தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமா அப்படின்ட்டுலாம் வந்து கலந்து ஆலோசிக்கிறாங்க. ஆலோசிச்சுட்டு நந்த மகாராஜரும் உபநந்தா நந்த மகாராஜுடைய மூத்தவர், அவங்க 2 பேரும் இதை பரிந்துரைச்ச உடனே எல்லாரும் ஒருமுகத்தோட ஏத்துக்கிறாங்க. நீங்க என்ன சொன்னாலும் சரிதான் அப்படின்னு சொல்லி அன்னைக்கே வந்து அவங்க எல்லாரும் பொட்டி படிக்கலாம் எடுத்துக்கிட்டு கிளம்பிடுறாங்க. அன்னைக்கே மீட்டிங் போடுறாங்க, நம்ம இந்த வீட்டை விட்டு வேற இடத்துக்கு போய் நம்ம வாழ்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாங்க. அவங்க பக்திக்கு இதுதான் உகந்தது அப்படிங்கறது அவங்களுக்கு தெரியும். நம்ம கிருஷ்ணருக்கு தொடர்ந்து சேவை செய்யணும் அப்படின்னா இந்த இடம் உகந்தது இல்லை அப்படின்னா அடுத்த இடம் அவ்வளவுதான். கிருஷ்ணருக்கு எது தேவை அதுதான் எங்களுக்கு வாழ்க்கையின் லட்சியம் சொல்லி எந்த அளவுக்கு அவங்க ஒரு பக்கம் கிருஷ்ணர் மேல இருக்கிற அந்த அன்பு, இன்னொரு பக்கம் எளிமையான வாழ்க்கை வழிமுறை. இப்ப 2 நாள் நம்ம வந்து சாட்டர்டே சண்டே எங்கேயாவது போயிட்டு வரலாம், டூருக்கு போகலாம், இல்ல சைட் சீயிங் போகலாம் அப்படின்னா வீட்டுல எல்லாம் வந்து என்ன சொல்லுவாங்க, என்ன ஒரு வாரத்துக்கு மேல நீங்க சொல்ல மாட்டீங்களா? பசங்கெல்லாம் வந்து நாங்க பிளான் பண்ணணும், இந்த ஷர்ட் வாங்கணும், அந்த பேண்ட் வாங்கணும், இதை ரெடி பண்ணணும், அதை ரெடி பண்ணணும். 2 நாள் டூர் போறதுக்கு வந்து ஒரு வாரமா பிளான் பண்ணிட்டு பேக்கிங் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா இவங்க வந்து வீட்டையே வந்து ஷிஃப்ட் பண்றாங்க. அன்னைக்கு மீட்டிங் வைக்கிறாங்க, அன்னைக்கு எல்லாரும் ஒரு முகத்தோட ஏத்துக்கிறாங்க, யாரையும் என்ஃபோர்ஸ் பண்ணல, வலுக்கட்டாயப்படுத்தல, பரிந்துரைச்சாங்க, எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க. இட் ஜஸ்ட் ரெக்கமெண்டட் அண்ட் எவ்ரிபடி அக்செப்டட். ஸோ இப்போ உடனே எந்த அளவுக்கு அப்புறம் அவங்களுடைய வாழ்க்கை வழிமுறை எளிமையா இருந்து புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு அப்படி முடியுமா? பேக்கர்ஸ் அண்ட் மூவர்ஸ் அப்படின்ட்டு ஒரு டிபார்ட்மெண்ட்டே இருக்கு. நம்ம அடுத்த வீட்டுக்கு போனோம் அப்படின்னா அவனுக்கு அந்த டீமை கூப்பிட்டோம்னா அவனே வந்து எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு போயிடுவான். அஃப்கோர்ஸ். ஸோ எவ்வளவு செலவு, எத்தனை விஷயங்கள், எத்தனை பொருட்கள், நிறைய விஷயம் வந்து தேவையில்லாத விஷயம். ஆனா செயற்கையா வந்து இதெல்லாம் அதிகப்படுத்திக்கிட்டு நம்மளுடைய இயற்கையான வாழ்க்கையில இருந்து செயற்கையா வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறது உண்மையிலேயே உண்மை. அந்த காலத்துல வேத கலாச்சாரம் எடுத்துக்கும் பொழுது எளிமையான வாழ்க்கை, உயர்ந்த சிந்தனை அப்படிங்கிறது தான் பாயிண்ட். சிம்பிள் லிவிங் அண்ட் ஹை திங்கிங். இப்போ ஒன்லி சிம்பிளி திங்கிங் அண்ட் நோ திங்கிங். சிம்பிள் லிவிங் போயிட்டு சிம்பிளி லிவிங், ஹை திங்கிங் போயிட்டு நோ திங்கிங். இல்ல திங்கிங் இல்லை அப்படின்ட்டு கிடையாது. டெஃபினட்டா எத்தனையோ பெரிய பெரிய விஞ்ஞானிகள், பெரிய பெரிய படிப்புகள்லாம் வந்து இன்னைக்கும் இருக்கு. பெரிய பெரிய தொழில்நுட்பத்துல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா பல முன்னேற்றங்கள் இருக்கு. ஸோ இதெல்லாம் எப்படி நீங்க வந்து நோ திங்கிங் சொல்லலாம்? நோ திங்கிங் எல்லாம் கிடையாது. ஆனா பௌதிகமா வளர்ச்சிகள் இருந்தாலுமே ஆன்மீக மயமா பார்க்கும் பொழுது சரிஞ்சுட்டு தான் போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம ஒத்துக்கணும். இன்னைக்கு சமுதாயத்துல வந்து ஆத்மா அப்படிங்கிற அந்த விஷயத்தையே வந்து பல பேர் தெரிஞ்சுக்காம இருந்துட்டு இருக்காங்க. 99% சொல்லலாம். நான் யார் அப்படின்னா எல்லாரும் நான் தான் இந்த உடல் அப்படின்னு நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆத்ம ஞானம் கூட இல்லாம. போன வாரம் ஆத்ம தத்துவத்தை பத்தி கொஞ்சம் பார்த்திருந்தோம். எந்த அளவுக்கு வந்து வாழ்க்கையை வந்து நான் யார் அப்படிங்கிற அடிப்படை ஞானம் கூட இல்லை அப்படின்னா அப்பேற்பட்ட வாழ்க்கை என்ன அது?
இது ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டல்ல போனா யாரை பைத்தியக்காரங்களை பார்ப்போம். ஏன் அவன் பைத்தியக்காரன் அப்படின்ட்டு சமுதாயம் ஒதுக்குது அப்படின்னா, தான் யார் அப்படிங்கிறது கூட தெரியாம வேற யாரையோ கற்பனை பண்ணிட்டு வாழ்ந்துட்டு இருக்கான். அதனாலதான் அவனை சமுதாயம் பைத்தியக்காரன் நினைச்சிட்டு ஒதுக்கி வச்சிருது. கரெக்டா இல்லையா? பைத்தியக்கார ஆஸ்பத்திரிக்கு போனோம் அப்படின்னா அவ்வளவு கட்டாயமா யாரும் கூட்டு போக கூடாது. அந்த இடத்துக்கு கூட்டு போனாங்க தவறான விஷயம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். சில சமயம் பக்தர்கள் அங்க பஜனை பண்றதுக்கு போவாங்க, இல்ல அவங்களுக்கும் சில வழிகாட்டுதல் கொடுக்கறதுக்கு போவாங்க. ஸோ அந்த விதத்துல போய் பார்க்கும்பொழுது ஒரு டான்ஸ் ஆடிட்டு இருப்பான், நான் தான் ரஜினிகாந்த் சொல்லிட்டு டான்ஸ் ஆடிட்டு இருப்பான். இன்னொருத்தன் கையில வந்து பேட் இருக்காது, அந்த பேட் இருக்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு சிக்ஸர் அடிச்சுக்கிட்டு இப்படி கையை காட்டிட்டு இருப்பான், பேட்டை தூக்கி செஞ்சுரி அப்படின்னு காட்டிட்டு இருப்பான். இன்னொருத்தன் வந்து மைக் கையில இருக்காது, ஆனா மைக் இருக்கிறதா நினைச்சுக்கிட்டு எல்லாரும் எனக்கு ஓட்டு போடு, அமெரிக்கா ஸோ எல்லாரும் எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி அவன் கத்திக்கிட்டு இருப்பான். நான் தான் வந்து ட்ரம்ப் அப்படின்னு சொல்லி ட்ரம்பெட்ல ஊதிக்கிட்டே இருப்பான். ஸோ எனக்கு எல்லாம் ஓட்டு போடுங்க சொல்லி அவன் கத்திட்டு இருப்பான். ஸோ சமுதாயம் என்ன பண்ணிடுச்சு, இவன் ரஜினிகாந்த் கிடையாது, ஆனா இவன் ரஜினிகாந்த் அப்படின்னு தன்னை நினைச்சுக்கிட்டதுனால இவன் பைத்தியக்காரன்னு சொல்லி சமுதாயம் அவன் பைத்தியக்காரன் சேர்த்துருச்சு. இவன் சச்சின் கிடையாது, ஆனா இவன் சச்சின் அப்படின்னு நினைச்சதுனால அவன் பைத்தியக்காரன் அப்படின்னு சமுதாயத்தை சேர்த்துச்சு. இவன் வந்து ட்ரம்ப் கிடையாது, ஆனா நான் தான் மோடி அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவன் பேசிட்டு இருந்ததுனால பைத்தியக்காரன் அப்படின்ட்டு சமுதாயம் வந்து அவன் பைத்தியக்காரன் சொல்லப்படுது. அதே மாதிரி நம்மளும் பாத்தீங்க அப்படின்னா, நம்ம இந்த உடல் கிடையாது, நம்ம ஆத்மா. ஆனா நான் தான் இந்த உடல், நான் இன்னாருடைய பையன், என்னுடைய பெயர் இது, நான் இந்தியன், நான் இந்து, நான் கிறிஸ்டியன், நான் முஸ்லீம், நான் பாகிஸ்தான், நான் சைனீஸ், நான் ஒரு இன்ஜினியர், நான் ஒரு ஆண், நான் இது நான் அது அப்படின்னு சொல்லி உடலோட தன்னை அடையாளம் காட்டிக்கிட்டு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கும்போது ஆத்மாவை மறந்துட்டு நம்ம ஹரே ஹரே ராம 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 ஹரே ஹரே வந்துச்சா? இல்லையா? வரல. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே. வந்துச்சா? ஹரே ராம ராம ஹரே ஹரே. சாரி, மாடர்ன் சயின்டிஸ்ட், மாடர்ன் டெக்னாலஜிஸ்ட், நவீன விஞ்ஞானிகள் மற்றும் தொழில்நுட்பத்தின் கருணையினாலதான் நம்ம வந்து இன்னைக்கு ஜூம்ல லெக்சர் கொடுத்துட்டு இருக்கோம். இதெல்லாமே வந்து அத்தியாவசியமா ரொம்பவே தேவையா இல்லை தேவையில்லாத பொருளா? நம்ம தேவையில்லை அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கோம், அதனால கோச்சிக்கிச்சு பார்த்தீங்களா? என்னை வச்சுக்கிட்டு என்னை பத்தியே நீங்க வந்து தப்பு பேசுறீங்க, சரி நான் வந்து கொஞ்சம் கனெக்ஷன் கம்மி பண்ணிக்கிறேன், அப்போ என்னை பத்தி என்ன பேசுறீங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஆன்மீகத்துல வந்து ஒவ்வொரு பொருளுக்குமே உணர்வு இருக்கு இல்லையா? ஸோ நம்ம வந்து கிருஷ்ணனுடைய கோயில இருக்கும்பொழுது இங்க இருக்கிற வெப் கேமராவுக்கும் சரி, இங்க இருக்கிற இன்டர்நெட்டுக்கும் சரி உணர்வு இருக்கு. ஸோ அதனால அதை பத்தி தப்பா பேசும்போது அது கோச்சிக்குது பார்த்தீங்களா? அப்படி எடுத்துக்கலாமா? கரெக்டா இல்லையா? பார்க்கலாம். ஸோ இப்போ எளிமையான வாழ்வு உயர்ந்த சிந்தனை இதை பத்தி பேசுறதுக்கு முன்னால் அந்த பைத்தியகாரத்தனத்தை பத்தி பேசிட்டு இருந்தோம். நான் யார்? ஸோ இப்போ நான் உடல் கிடையாது, நான் ஆத்மா. ஆனா நான் உடல் அப்படின்னு வாழும்பொழுது உண்மை தெரிஞ்சவங்க என்ன பைத்தியக்காரன் அப்படின்னு சொல்றாங்க. அது உண்மைதான், சரியா? பைத்தியக்கார மாதிரி தான் எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கோம். யார் நான் அப்படின்னு தெரிஞ்சுக்காம, நான் யார் அப்படிங்கிற அந்த அடிப்படை ஞானம் கூட இல்லாம. ஸோ தேர்ஃபோர் பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில வந்து அமைதியான சூழ்நிலையை எதிர்பார்க்க முடியுமா? எதிர்பார்க்க முடியாது. அதுதான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. ஸோ எந்த அளவுக்கு எளிமையா வாழ்ந்தாங்க, உடனே கிளம்பலாம் அப்படின்னு கிளம்பிட்டாங்க. ஸோ இதெல்லாமே உண்மையிலே தேவையா? இவ்வளோ கேட்ஜெட்ஸ், இன்டர்நெட், இவ்வளோ பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் செல்போன், கொரோனானால எல்லாருக்கும் ஆன்லைன் கிளாஸஸ், ஆன்லைன்ல தான் நம்மளும் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கோம். ஸோ இதெல்லாம் தேவையே இல்லையா அப்படின்னு பார்க்கும்பொழுது சில பிரபுபாதர் சொல்லுவாரு, அந்த காலத்துல இதெல்லாம் இல்லாம சந்தோஷமா எல்லாம் வாழ்ந்துட்டு இருந்தாங்களே. இன்னைக்கு இவ்வளோ டெக்னாலஜி முன்னேறி இருந்தாலுமே அட்வான்டேஜ் விட டிஸ்அட்வான்டேஜ் தான் அதிகம். நம்மளுக்கு லாபத்தை விட நஷ்டம் தான் அதிகம். ஏன்? பெரிய பெரிய கட்டிடங்கள், பெரிய பெரிய தொழில்நுட்பங்கள், எவ்வளோ வசதிகள் முன்னேறினாலுமே
சாப்பிடுற சாப்பாடு விஷம், குடிக்கிற தண்ணி விஷம், சுவாசிக்கிற காத்து விஷம். இன்னைக்கு மனுஷன் வெளில வந்து நிம்மதியா போயிட்டு வர முடியல. இது முன்னேற்றமா? இத்தகைய சூழ்நிலைக்கு ஏன் நம்ம கொண்டு வந்தோம்? எல்லாமே கெமிக்கல் பொல்யூஷன். ஏன் அந்த பொல்யூஷன்? இந்த கேட்ஜெட்ஸ் வேணும்னா அந்த பொல்யூஷன் வேணும். இன்னைக்கு வந்து செத்தாலும் பரவாயில்ல, காசுக்காக வெளில போயிட்டு சம்பாரிச்சுட்டு இருக்கோம். காசு அந்த அளவுக்கு வந்து நம்ம காசு இல்லை அப்படின்னா வாழ்க்கையே கிடையாது அப்படிங்கிற அளவுக்கு நம்ம வந்து சூழ்நிலைகளை வந்து சிக்கலாக்கி வச்சுட்டோம். யாரையும் சொல்றது இல்லை, தப்பு. எஜுகேஷனல் சிஸ்டமா இருக்கட்டும் சரி, எக்கனாமிக்கல் சிஸ்டமா, பொருளாதார நிலையும் சரி, இல்ல படிப்பு வழிமுறை எதுவா இருந்தாலுமே எந்த அளவுக்கு நம்ம வந்து உலகத்தை வந்து சிக்கலா உருவாக்கிட்டோம் அப்படின்னா, நான் கழுத மாதிரி வேலை செய்யல அப்படின்னா நான் சந்தோஷமா இருக்க முடியாது. 4 லட்சம் ரூபா 5 லட்சம் ரூபா கொடுத்து இன்ஜினியரிங் டிகிரி படிச்சுக்கிட்டு கடன் வாங்கிட்டு அந்த கடனை தீர்க்கறதுக்கே அவனுக்கு 10 வருஷம் ஆயிருது. அவன் எங்க சம்பாரிச்சு இன்னைக்கு அத்தனை இன்ஜினியரிங் காலேஜ் ஏன் மூடிக்கிட்டே இருக்கும் தமிழ்நாட்டுல? அன்எம்ப்ளாய்மெண்ட் சிஸ்டம் ஏன்? வை? பிகாஸ் எல்லாமே செயற்கை வழிமுறை. எத்தனை இன்ஜினியர்ஸ் நமக்கு தேவை சொல்லுங்க? கிருஷ்ணர் பலராமன், கிருஷ்ணர் வந்து பகவான் முழுமுதற் கடவுள், அனைத்து விஷயத்துக்குமே மூலம். அவர் அவதாரம் எடுத்து வந்தப்போ கோர்ட் ஷூட் போட்டு சாஃப்ட்வேர் இன்ஜினியரா வந்தாரு. மாடு மேய்ச்சிட்டு இருந்தாரு. அவங்க அண்ணா என்ன பண்ணிட்டு இருந்தாரு? கலப்பையை வச்சுட்டு நிலத்தை தொழுதுட்டு இருந்தார். I was plowing the fields and Krishna was herding the cows. So என்ன தேவை? உடல், இந்த ஆத்மா இந்த உடல்ல இருக்கிறதுக்கு என்ன தேவையோ அந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கணும். பௌதிகமா வாழணும்னா கூட ஆன்மீகத்தை பத்தி விட்டுருங்க. அடுத்த வாழ்க்கை, மோட்சம், ஆத்ம சந்தோஷம் அதெல்லாம் விட்டுருங்க. பௌதிகமா சந்தோஷமா வாழணும்னா கூட கிருஷ்ணர் சொன்ன மாதிரிதான் வாழணும். நம்மளா வந்து ஒரு புது வழிமுறை எல்லாம் இந்த 50 இயர்ஸ் ஆகுதுன்னா இந்த டெக்னாலஜி எல்லாம் 50 வருஷம். அப்ப அதுக்கு முன்னால வந்து எல்லாம் பக்தி பண்ணாமலா இருந்தாங்க. வைஃபைல கிளாஸ், ஜூம்ல கிளாஸ் கொடுக்காம எல்லாம் பக்தி பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ஏன்? எல்லாரும் நல்லவனாவே இருந்தான். எல்லாரும் கிடையாது, 1% அசுரர்கள் அப்பவும் இருந்தாங்க. ஆனா மேக்சிமம் ஒவ்வொரு வீட்லயுமே வந்து ஒரு பக்தன் இருப்பார். ஜூம்ல தான் கிளாஸ் கொடுக்கணும் அவசியம் இல்லை. அவங்க பாட்டி, அவங்க தாத்தாவே வந்து மகாபாரதம் ராமாயணம் சொல்லி கொடுப்பாங்க. ஜூம் இருக்கணும் அவசியமே கிடையாது. ஸோ ஆனா இன்னைக்கு இன்டர்நெட் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல எவ்வளவு நல்லது இருந்தாலுமே கெட்டதுதான் அதிகமா பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். ஒரு அசுரனை வந்து ரொம்ப எளிமையா உருவாக்கிட்டு இருக்கோம். அன்னைக்கு அசுரன் உருவாக்கணும்னாலுமே ரொம்ப கஷ்டம். இரண்யகசிபு, ராவணன் ஒரு அசுரன் தான் இருந்தான். ஏன்னா அந்த சமுதாயம் அந்த அளவுக்கு நல்ல சூழ்நிலையோட இருந்ததுனால அசுரன் ஆகிறது கூட கஷ்டமா இருந்தது. அது உண்மையான சமுதாயம். ஆனா இன்னைக்கு அசுரன் வந்து ரிலையன்ஸ் தம்தமாக்கு ஆஃபர். இந்த கூகுள் வேற நம்மளுடைய சுந்தர் பிச்சையுடைய கருணையால எல்லா ரயில்வே ஸ்டேஷன் எல்லா இடத்துலயுமே வந்து ஃப்ரீ வைஃபை. எல்லாம் வந்து இந்த ஆபாச படத்தை பார்த்துக்கிட்டு, ஆபாச படம்னா எந்த படம் பார்த்தாலும் இன்னைக்கு ஆபாசம் தான் வச்சுக்கோங்க. நிர்வாணமா ஆடுறது, பாடுறது, கார்ட்டூன் பாக்குறது, கேம்ஸ் ஆடுறது, அப்புறம் இன்னைக்கு சூசைட் பண்ணிக்கிறான். குழந்தை போனை கொடுக்கல அப்படின்னா அடிக்ட் ஆயிடுறான், கெட்டவன் ஆயிடுறான், அம்மா அப்பா வந்து மதிக்க மாட்டேங்கிறான், நல்ல பழக்கங்களை வளர்த்துக்க மாட்டேங்கிறான். ஏன் அப்படின்னு தெரியறது கிடையாது. அந்த இன்டர்நெட், அந்த போன் வச்சிருக்கான் பாத்தீங்களா எல்லாரும், அதுலதான் கெட்டு போயிட்டு இருக்கான். அது யாருக்கும் தெரியல. அவன் பாரு அன்பா சமத்தா ஓரமா உட்காந்துட்டு இருக்கான் சொல்லி ஒரு போனை வாங்கி கொடுத்துடுறாங்க, அம்மா அப்பா தொந்தரவு பண்ணாம இருக்கான் அப்படின்ட்டு. ஸோ வாட் இஸ் த யூஸ்? என்ன டெக்னாலஜி இருந்து என்ன பிரயோஜனம்? சாப்பிடுற சாப்பாடு விஷம், குடிக்கிற தண்ணி விஷம், சுவாசிக்கிற காத்து, வாழ்க்கையே வாழ முடியலைங்க. சம்பாதிக்கிற 2 இட்லி, அந்த 2 இட்லி சாப்பிடுற 2 இட்லிக்காக அவ்வளவு காசு எதுக்கு நம்மளுக்கு? அவ்வளவு காசு இருந்தாலுமே வந்து நிம்மதியா அவனால சாப்பிட முடியல, குடும்பத்தோட உட்கார்ந்து சாப்பிட முடியல. அம்மா எங்கேயோ இருக்காங்க, அப்பா எங்கேயோ இருக்கான், இவன் எங்கேயோ ஹாஸ்டல்ல படிச்சுட்டு இருக்கான். வாட் இஸ் ஹாப்பினஸ்? இதுவா ஹாப்பினஸ்? இதுவா சந்தோஷம்? லாக்டவுன்ல என்ன ஆச்சு? 4 மாசம் 5 மாசம் ஸ்டார்டிங்ல கொரோனா வந்த பீரியட்ல லாக்டவுன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இயற்கை வந்து மோடி வந்து பல நூறு கோடி செலவு பண்ணி கங்கையை தூய்மை பண்ண முயற்சி செய்தாரு. ஆனா 3 மாசம் லாக்டவுன்ல வந்து அவ்வளவு கோடி ரூபாய் செலவு செய்ததுல என்ன பலன் கிடைக்கலையோ 3 மாசத்துல அவ்வளவு சுத்தமா வந்துருச்சான். தண்ணி அவ்வளவு சுத்தமா ஆயிடுச்சான். ஏதோ வேற நியூஸ் இருந்தது. 100 கிலோமீட்டர் தொலைவுல ஹிமாலயா வந்து அந்த காலத்துல ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னால ஒரு கிராமத்துல ஹிமாலயா மலை வந்து தெரிஞ்சுதான். ஆனா அந்த பொல்யூஷன் ஜாஸ்தி ஆக வந்து 30 வருஷத்துக்கு முன்னால அது மறைய ஆரம்பிச்சுதான். அதுக்கு பிறகு கண்ணுக்கே தெரியலையா. அது வந்து தெரிய ஆரம்பிச்சுதான் இப்போ. நம்ம எதையும் பண்ணாம சும்மா இருந்தா எப்படி எல்லாம் நல்ல வேலை செய்து பாருங்க. நம்ம பண்ணவே தேவையில்ல. உதவி செய்யறோம் அப்படின்னு சொல்லி உபத்திரம் தான் செஞ்சுட்டு இருக்கோம். எல்லாத்தையும் அழிச்சுட்டு இருக்கோம். நல்லது டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட், சிவிலைசேஷன், மாடர்னைசேஷன், இண்டஸ்ட்ரியலைசேஷன், குளோபலைசேஷன், எல்லா பேர்லயுமே வந்து எல்லாத்தையும் அழிச்சுட்டு இருக்கோம். ஸோ இதை வந்து அப்போ நம்ம வந்து அப்போ அந்த காலத்து மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கலாமா, கத்தி வச்சு சண்டை போடலாமான்னா
நம்ம மட்டும் கத்தி வச்சுக்கிட்டா பத்தாது, என்ன பண்றது? அந்த பக்கம் அணு ஆயுதம் எல்லாம் வளர்த்துட்டு இருக்கோம். நம்ம வந்து இந்தியர்களுக்கு மட்டும் பிரச்சாரம் பண்ணல, மொத்த உலகத்துக்கும் சொல்லிட்டு இருக்கோம் வாழ்க்கையை ரொம்ப செயற்கையா வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி. சோ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அந்த காலத்துல உங்க காலத்துல எப்படி வாழ்க்கை ரொம்ப எளிமையா இருந்தது, அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது. சோ இதெல்லாம் தேவையா? அப்ப நம்ம ஏன் யூஸ் பண்றோம்? இவ்வளவு பேசுறீங்க இதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லி, அப்ப நீங்க யூஸ் பண்றது கரெக்டா இல்லையா அப்படின்னா, சில பிரபுபாதர் அதுக்கு என்ன உதாரணம் கொடுப்பாரு அப்படின்னா, ஒரு திருடனை வந்து ஒரு போலீஸ் பிடிக்க போகும்போது துரத்திக்கிட்டே இருக்கான், அவன் வண்டியில ஓடிட்டு இருக்கான், போலீஸ் பின்னால ஓடி பிடிக்கிறதுக்கு முயற்சி செய்யறாரு. திருட வந்து நோ என்ட்ரில போயிடுறான். சோ போலீஸ்காரன் வந்து இப்போ என்ன பண்ணோம், ஐயோ திருட நோ என்ட்ரில போயிட்டான், நான் போலீஸ், நான் நோ என்ட்ரில போலாமா, நான் நோ என்ட்ரில போனா மக்கள் என்ன சொல்லுவாங்க, நான் ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும் அப்படின்லாம் உட்காந்து யோசிச்சுட்டு இருந்தானா பைத்தியக்காரன். அவன் தப்பிக்கிறான்னா எந்த வழியில போயும் தப்பிக்கணும், அவன் பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். சோ அதே மாதிரி இப்போ நாங்க எங்களுடைய கோயில்ல பாத்தீங்கன்னா இஸ்கான் சேலத்துல ஆசிரமத்துல நம்ம 60 பேர் வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னா, லைட்டு கிடையாது, ஃபேனு கிடையாது, ரொம்ப எளிமையான வாழ்க்கை. நம்ம கட்டுற கோயில்ல இரும்பு பயன்படுத்துறது கிடையாது. எந்த அளவுக்கு முடியுமோ எங்களுடைய உணவை நாங்களே உற்பத்தி செஞ்சுட்டு இருக்கோம். எங்களுடைய அரிசி, பருப்பு, காய்கறிகள். ஸோ வி ஹாவ் அவர் ஓன் எக்கனாமிக்கல் சிஸ்டம் அண்ட் வி ஹாவ் அவர் ஓன் எஜுகேஷனல் சிஸ்டம். குருகுல கல்வி. கிருஷ்ணர் பலராமர் என்ன வந்து கான்வென்ட்டுக்காக போய் படிச்சாங்க. அந்த அடுத்த லீலை பார்க்க போறோம், மாடு மேய்க்கிறத பத்தி கத்துக் கொடுக்க போறாரு. மாடு மேய்க்கிற வயசு வந்தோடனே கிருஷ்ணர் பலராமர் மாட்டை மேய்க்க போறாங்க. அவங்க எல்லாம் போயிட்டு பெரிய பெரிய பிஹெச்டி படிக்கலையா. குருகுல கல்வி தேவை யாருக்கு? பிராமணர்கள், சத்திரியர்கள், வைசியர்கள். கிருஷ்ணர் வைசியர்கள்னு அவரும் குருகுலத்துக்கு போவாரு, படிப்பாரு, எவ்வளவு தேவையோ அவ்வளோ. ஆனா வாழ்க்கை வழிமுறைக்கு என்ன தேவை அது மட்டும் மெயினா கத்துக்கிறாங்க. எல்லாத்துக்கும் மேல ஆன்மீகத்துக்கு நேரம் இருந்தது. வாழ்க்கை எந்த அளவுக்கு எளிமையா இருந்தது அப்படின்னா, ஆன்மீக மனுஷ வாழ்க்கையின் முக்கியமான லட்சியத்தை கோட்டை விட்டாச்சு. என்னென்னமோ வளர்த்துட்டோம் அப்படிங்கிறோம். வளர்த்ததே வந்து உண்மையிலே வந்து ஒரு உண்மையான வளர்ச்சி கிடையாது. அப்படி வளர்ச்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டா கூட வாழ்க்கையின் உண்மையான லட்சியத்தை கோட்டை விட்டாச்சு. இவ்வளோ வளர்த்துக்கிட்டு லட்சியத்தை விட்டு என்ன பிரயோஜனம் சொல்லுங்க? உண்மையான லட்சியம் மோட்சம். அரிது அரிது மானிடனை பிறத்தல் அரிது. பல கோடி ஜென்மம் எடுத்து மனுஷ ஜென்மத்தை எடுத்திருக்கோம். ஆனா இன்னைக்கு டெலிபோன் பில்லு, மொபைல் பில்லு, வைஃபை கனெக்ஷன், இதுக்கெல்லாம் காசு கட்டுறதுக்கே நம்மளுக்கு வந்து டைம் பத்தல. ஆன்மீகத்தை எங்க பயிற்சி பண்றது? ஸோ சிக்கலாக்கிட்டோம், உலகத்தையே சிக்கலாக்கி ரொம்ப இதுவாக்கி. அதனால ஸ்ரீல பிரபுபாதர் வந்து பக்தர்கள் பண்ணை நிலத்துல வாழணும், அவங்களுடைய உணவுகளை அவங்களே படிச்சுக்கிட்டு we should have our own economical system, our own educational system. அந்த அளவுக்கு ஸ்ரீல பிரபுபாதர் வழிகாட்டி இருந்தார். அதுதான் நம்மளும் முயற்சி செய்துட்டு இருக்கோம். பல இடத்துல அந்த மாதிரி பண்ணை நிலங்கள்ல பக்தர்கள் பல குடும்பங்கள் ஒன்னா வாழ்ந்துகிட்டு இந்த குருகுல கல்வி, பிரம்மச்சாரிகள், கிரகஸ்தர்கள், வானப்பிரஸ்த, சன்னியாஸ், பிராமணா, சத்திரியா, வைஷ்ய, சூத்ரா, அந்த வர்ணாசிரம தர்மத்தை இன்னைக்குமே வந்து எந்த அளவுக்கு முடியும் முழு விஷயத்தையுமே வந்து நம்ம கலியுகத்துல பயிற்சி செய்ய முடியும். எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு. ஸோ எனவே இது பெரிய சப்ஜெக்ட். நம்மளுடைய சப்ஜெக்ட்ல இது பெருசா வரல, இருந்தாலுமே நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஏன் அப்படின்னா கிருஷ்ணர் மறைமுகமா இந்த விஷயங்களை நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குறாரு. அந்த அளவுக்கு எளிமையான வாழ்க்கை. ஸோ கிளம்பலாம் இன்னைக்கு அப்படின்னு இருந்த 4 விஷயத்த மடிச்சு கட்டி கிளம்பிட்டாங்க. கிருஷ்ணருக்கு சேவை பண்றதுதான் வாழ்க்கையின் லட்சியம். ஸோ அன்னைக்கு அதே நாள்ல எல்லாரும் கிளம்புறாங்க. பெரிய ஊர்வலம் மாதிரி எல்லாரும் மாட்டு வண்டியை கட்டி எல்லா வண்டி முன்னால பசுக்களை முதல்ல அனுப்புறாங்க. பெண்கள், குழந்தைகள், முதியோர்கள் அவங்க எல்லாரும் குழந்தைங்களோட மாட்டு வண்டியில உட்காந்துக்கிட்டு அவங்களுடைய பொருட்கள் எல்லாம் வச்சுக்கிட்டு எல்லாரும் போறாங்க. முதிர்ந்த கோப்பர்கள் எல்லாம் வந்து காவலுக்காக அவங்க எல்லாம் வில் அம்பெல்லாம் வச்சுக்கிட்டு எல்லா விஷயத்தையும் பாதுகாத்துக்கிட்டே அவங்களும் படையோட கோகுலத்துல இருந்து விருந்தாவனத்துக்கு போகணும் முடிவு பண்ணி விருந்தாவனத்துக்கு போயிட்டு இருக்காங்க. ஸோ விருந்தாவனத்துக்கு போகும்பொழுது யசோதாமா ரோஹிணி கிருஷ்ண பலராமரோட ஒரே மாட்டு வண்டியில பயணிக்கும் பொழுது எல்லாரும் கிருஷ்ணனுடைய புகழை பாடிக்கிட்டே ஆனந்தமா வந்து பயணம் செய்துட்டு இருக்காங்க. ஸோ விருந்தாவனத்துக்கு போய் சேரும் பொழுது கிருஷ்ணர் விருந்தாவனத்துடைய சூழ்நிலைகளை பார்த்து, விருந்தாவனத்துல குறிப்பா பல பசுக்கள், பல மயில், பறவைகள், செடிகள், கொடிகள், பறவைகள், பலவிதமான பறவைகள், ரொம்ப அற்புதமான சூழ்நிலை விருந்தாவனம். குறிப்பா யமுனை இருக்கு, கோவர்தன மலை இருக்கு. ஸோ அந்த சூழ்நிலையை பார்க்கும்பொழுது கிருஷ்ணருக்கு மகிழ்ச்சி இன்னும் அதிகமாச்சு. அவருடைய லீலைகள் எல்லாம் வந்து புரியறதுக்கு ரொம்ப உகந்த இடம் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் ரொம்பவே சந்தோஷப்படுறார். ஸோ அது மட்டும் இல்லாம பல மற்ற லீலைகளும் புரிய ஆரம்பிக்கிறார். ஒரு குறிப்பிட்ட வயது வந்தவுடனே கிருஷ்ணருக்கு ஃபர்ஸ்ட் மாடு மேய்க்கிறத வயசு வருது அப்படிங்கிறது அடுத்து. முதல்ல பசுக்கன்றை மேய்க்கிற வயசு வந்தவுடனே பசுக்கன்றை மேய்க்கிற பொறுப்பை வந்து கிருஷ்ணர் பலராமருக்கு கொடுக்குறாங்க. ஸோ டெய்லி வந்து இனிமே அவங்களும் வெளில போயிட்டு கன்றை வந்து கூட்டிட்டு காட்டுக்கெல்லாம் போயிட்டு வருவாங்க. ஸோ கோபாஷ்டமி அப்படிங்கிற ஒரு விழா வந்து இன்னொரு 2 வாரத்துல வரும். அந்த கோபாஷ்டமி அன்னைக்குதான் வந்து கிருஷ்ணர்
மாடு மேய்க்கிற வயதை எட்டின அந்த நாளை தான் வந்து கோபாஷ்டமி அப்படின்ட்டு கொண்டாடுவோம். அது எத்தனாவது வயசு எனக்கு தெரியல. ஸோ அந்த வயசு அந்த குறிப்பிட்ட நாளில் தான் அந்த லீலை நடக்குது. ஸோ அந்த விழாவும் இந்த மாதம் வருது அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி பல அற்புதமான லீலைகள் கிருஷ்ணர் புரிகிறார். இந்த வார கதையில வத்சாசுரன் மற்றும் பக்காசுரன் 2 அசுரர்கள் வந்து கிருஷ்ணர் வதம் செய்ய போற கருத்தை இப்ப நம்ம கடைசியா பார்த்துக்கிட்டு நம்ம இன்றைய உபன்யாசத்தை நம்ம முடிச்சுக்கலாம். அப்கோர்ஸ் இந்த பக்கம் நீங்க பார்க்குற லீலை என்ன அப்படின்னா, கிருஷ்ணர் அந்த பிருந்தாவனத்துல குரங்கு, அந்த பறவைகள், வாத்து மற்றும் மயில்கள் என்ன பண்ணுவாங்களோ அவங்கெல்லாம் வந்து நண்பர்கள் விளையாடும் பொழுது அந்த மிருகங்கள் எப்படி வந்து சப்தம் பண்ணுமோ இல்லை எப்படி நடக்குமோ அதே மாதிரி நகல் செய்து ஆடி பாடி விளையாடுவாங்களாம். ஸோ சில சமயம் ரொம்ப அற்புதமாக இருக்கும் அந்த லீலைகள். ஸோ அந்த லீலைகளும் இந்த அத்தியாயத்தில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ இந்த மாதிரி விளையாடிட்டு இருக்கும் பொழுது வத்சாசுரன் யார் அப்படின்னா, வத்சன்னா என்னது? பசுக்கன்று. பசுக்கன்று வந்து வத்சா அப்படின்ட்டு அழைக்கிறது சமஸ்கிருதத்துல பெயர் பசுக்கன்றுக்கு. ஸோ கம்சன் வந்து யோசிச்சான், பல அசுரர்களை அமிச்சேன், ஆனா அசுரர்கள் கிருஷ்ண பலராமர் அவங்க கொண்டுடுறாங்க, இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மீட்டிங்ல யோசிச்சுட்டு இருக்கும்பொழுது என்ன யோசிக்கிறாங்க, கிருஷ்ணருக்கு என்ன பிடிக்கும் ரொம்ப அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஸோ கிருஷ்ணருக்கு பசுக்கள்லாம் ரொம்ப பிடிக்கும் இல்லையா, கன்றுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்போ அசுரனை வந்து கன்று வடிவில் நம்ம அனுப்பும்பொழுது ஒருவேளை அவன் வந்து அது தெரியாம அந்த கன்றை அவனை கொண்டுடலாம் அப்படின்னு சொல்லி திட்டம் போடுறான். அப்படி ஒரு வேலை கண்டுபிடிச்சிட்டா கூட அட்லீஸ்ட் அந்த அசுரனை கொல்லாம விட்டுருவான் அப்படின்ட்டு எண்ணி வத்சாசுரன் அப்படிங்கிற அசுரனை அப்கோர்ஸ் கன்று வடிவில் கம்சன் அங்கே அனுப்புறான். ஸோ கிருஷ்ண பலராமர் ஒரு சமயத்துல பசுக்கள் கன்றுகளோட விளையாடிட்டு இருக்கும்பொழுது அந்த அசுரன் கன்று வடிவில் உள்ள வந்துடுறான். கிருஷ்ணர் அதை வந்து கவனிச்சாலுமே கவனிக்காத மாதிரி நடிக்கிறாரு. இஸ் pretending as if he doesn't know. ஸோ என்ன ஆகிறது, பலராமருக்கு மறைமுகமா சொல்றாரு, இந்த மாதிரி ஒருத்தன் வந்திருக்கான் நம்ம கூட்டத்துல அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே சொல்லிட்டு கிருஷ்ணரும் அந்த அசுரனை வந்து புரிஞ்சுக்கிட்ட மாதிரி காட்டாம அந்த அசுரனை கிட்ட போயிட்டு விளையாடுற மாதிரி போயிட்டு என்ன பண்றாரு, அந்த கன்றனுடைய பின் 2 கால்களையும் வாலையும் பிடிச்சு நல்லா சுழற்றி அங்க வில்வ மரம், பேல் ஃப்ரூட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த வில்வ மரத்துக்கு மேல வந்து வீசிடுறாரு கிருஷ்ணர். ஸோ அந்த ரொம்ப தூரத்துல இருக்கிற அந்த வில்வ மரத்து மேல விழுந்து அது செத்து போகுது. அந்த மரத்துல இருந்து கீழே விழுந்து அதனுடைய உண்மையான சொரூபத்தை, அது தன்னுடைய அசுர ரூபத்தை வந்து காட்டின உடனே பக்தர்கள் அங்க இருக்கிற மற்ற கோபர்கள்லாம் பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. இந்த அசுரன் எப்படி நமக்குள்ள வந்தான், எப்படி கிருஷ்ணர் ரொம்ப அற்புதமா வீழ்த்திட்டார் சொல்லி ஆச்சரியப்பட்டு கிருஷ்ணரை புகழ்ந்து பாடிக்கிட்டே அவங்க அடுத்து அவங்களுடைய லீலையான பிரேக்ஃபாஸ்ட், அந்த அசுரனை கொண்டுட்டு அப்படியே கை கழுவிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றாங்க. ஏன்னா இது வந்து ஆல்மோஸ்ட் நார்மல் ஆயிடுச்சு அவங்களுக்கு. டெய்லி இந்த மாதிரி யாரோ வந்து கிருஷ்ணர் கொள்றாரு, ஆனா அவருடைய முக்கியமான வேலை விளையாடுறது, ஆடுறது, பாடுறது. அசுரன் சைட் பிஸ்னஸ், அசுரர்களை சாவடிக்கிறது. பல அசுரர்கள் வந்துட்டு போயிட்டே தான் இருந்துட்டு இருக்காங்க. ஸோ இதுல நம்ம ஒரு கருத்து புரிஞ்சுக்கணும், பசும்போல் பொருத்திய புலிகள் அப்படிங்கிற ஒரு கருத்து இதுல புரிஞ்சுக்கணும். பக்தர்கள் மாதிரி இருக்கலாம் நம்ம, ஆனா அசுரர் வெளிப்புறத்துல அசுரனா இருந்துகிட்டு உள்ள பக்தனா இருந்தாலும் கிருஷ்ணர் வந்து மன்னிச்சு விட மாட்டார். அதை இங்க இருந்து நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ வெளியில அகம் ஒன்று புறம் ஒன்று இருந்தோம் அப்படின்னா அதுவும் சரி கிடையாது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதனால நம்ம முயற்சி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லலை. என் மனசு அசுரனா இருக்கு, அசுரனா வாழ்ந்துட்டு போறேன் அப்படிங்கிறது கருத்து கிடையாது. முயற்சி செய்யணும் அப்படிங்கிறதான் கருத்து. அடுத்து பக்காசுரன், இன்னொரு அசுரனை கம்சன் அனுப்புறான். ஸோ பக்காசுரன் அப்படின்னா அந்த கொக்கு ரூபத்துல அந்த அசுரன் வரான். ஸோ ஒரு சமயத்துல கோபர்கள், கிருஷ்ணர், பலராமர் எல்லாரும் வந்து யமுனையில தண்ணி குடிச்சிட்டு விளையாடிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த பக்காசுரன், அந்த பெரிய கொக்கு, கிருஷ்ணரை நோக்கி வந்து தன்னுடைய பக்காசுரனுக்கு he is having a sharp beak, அந்த அலகு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த வாய்க்கு மேல இருக்கிறது. ஸோ அந்த அலகால வந்து கிருஷ்ணரை சாப்பிட்டுறான், அப்படியே முழுகிடுறான் ஃபுல்லா. ஸோ ஒரு க்ஷணத்துல பலராமருக்கும் சுத்தி இருக்கிற எல்லா கோபுரங்களுக்கும் வந்து பெரிய அதிர்ச்சி. பலராமருக்கு தெரியும் கிருஷ்ணர் முழுமுதற் கடவுள்ன்ட்டு தெரிஞ்சாலுமே வந்து சில சமயம் அந்த வாத்சல்ய பாவம், அந்த பாவத்தினால, கிருஷ்ணர் மேல இருக்கிற அன்புனால ஒரு க்ஷணம்
கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் மரணம் அடைகிற நிலைமை, மூச்சை நின்று போகுது அவங்களுக்கு, என்ன ஆச்சு கிருஷ்ணருக்கு அப்படின்னு தெரியாம. ஸோ அந்த அசுரன் வந்து கிருஷ்ணர் அப்படியே வந்து சாப்பிட்டுடுறான். சாப்பிட்ட உடனே இப்ப என்ன ஆகுது, கிருஷ்ணர் யக்ய புருஷன், யக்யம் அப்படிங்கிறது நெருப்பு தானே. ஸோ அல்லது கீதையில அவர் என்ன சொல்றார், அகம் வைஸ்வானரோ அப்படின்னா, ஒவ்வொருத்தரும் சாப்பிடும் பொழுது அந்த வைஸ்வானரோ அப்படிங்கிறது உள்ள இருக்கிற அந்த அக்னி, என்ன அக்னி, அந்த அந்த பசி பசி அப்படிங்கிற அந்த அக்னி, அந்த அக்னியை வந்து தான் வந்து சாப்பிட்ற சாப்பாடை வந்து கரைக்குது இல்லையா. ஸோ அகம் வைஸ்வானரோ, அவர் தான், நான் தான் அந்த அக்னி அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் கீதையில சொல்றாரு. அது மட்டும் இல்லாம யக்ய புருஷன் அவர். அது மட்டும் இல்லாம சின்ன குழந்தையா இருக்கும் பொழுதே வந்து எவ்வளவு விஷயத்த சாப்பிட்றாரு. எப்ப பார்த்தாலும் வெண்ணெய் தான் சாப்பிட்றாரு, எப்ப பார்த்தாலும் ஸ்வீட் தான் சாப்பிட்றாரு. எந்த அளவுக்கு அவருடைய டைஜஷன் பவர் இருக்கும், எல்லாருடைய டைஜஸ்டிவ் பவருக்கே அவர் தான் காரணம். ஸோ அவருடைய ஜீரண சக்தி எந்த அளவுக்கு இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு அந்த ஜுவாலத்தை வந்து திடீர்னு கிருஷ்ணர் வெளிப்படுத்துறாரு. அது மட்டும் இல்லாம தன்னுடைய உடல்ல இருந்து வர அந்த தேஜஸ், அந்த ஒளி, ஸோ இது எல்லாமே சேர்ந்து என்ன ஆகுறது, திடீர்னு அந்த பகாசுரனுடைய கழுத்துல வந்து பயங்கரமா அந்த ஃபயர், அந்த சூடு தெரியுது. உடனே என்ன பண்றான், துப்பிடுறான், கக்கிடுறான் கிருஷ்ணரை வெளியில. ஸோ கிருஷ்ணருக்கு எந்த ஒரு அடிப்படாம கிருஷ்ணர் அப்படியே வெளில வந்து விழுந்துடுறாரு. ஸோ இப்போ கிருஷ்ணர் அப்படி சாவடிக்க முடியல அப்படின்னு தன்னுடைய பெரிய அழகை வச்சுக்கிட்டு கிருஷ்ணர் கொத்துறதுக்கு முயற்சி பண்றான். கிருஷ்ணர் ஜாலியா விளையாடிக்கிட்டே தப்பிச்சிடுறாரு. ஸோ அந்த வெளியில வந்த அந்த க்ஷணத்தை பார்த்த உடனே பக்தர்களுக்கெல்லாம் இப்போதான் உயிர் திரும்புது. பலராமருக்கும் இப்போதான் ஏதோ செத்து பொழைச்ச மாதிரி ஒரு உணர்வு, கிருஷ்ணருக்கு ஒன்றும் ஆகலை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு. ஸோ இதுல ஆச்சாரியர்கள் என்ன கருத்து சொல்றாங்க அப்படின்னா, வஜ்ராதபி கட்டோரம் குசுமாதபி கோமலம். விஸ்வநாத் சக்கரவர்த்தி தாக்கூர் ஏற்கனவே நம்ம வந்து அந்த சக்கடாசுரன் லீலையில இந்த கருத்தை பார்த்திருந்தோம். வஜ்ராதபி கட்டோரம், வஜ்ராயுதம், வஜ்ராயுதத்தை விட கடினமா இருப்பார் கிருஷ்ணர். அதே கிருஷ்ணர் பக்தர்களுக்கு குசுமாதபி கோமலம். கோமலம் அப்படின்னா மிருதுவானது, சாஃப்ட், டெலிகேட். குசுமா அப்படின்னா தாமரை இதழ், லோட்டஸ் பெட்டல். ஸோ பக்தர்களுக்கு பகவான் வந்து அந்த தாமரை இதழை விட ரொம்ப மென்மையா இருப்பாராம். அதே அசுரனுக்கு வஜ்ராயுதத்தை விட கடினமாயிடுவாராம். கிருஷ்ணருடைய நாமம் எந்த அளவுக்கு இனிமையா இருக்குது அப்படின்னா, பெரிய பெரிய ஆச்சாரியர்கள் பகவான் கிட்ட பல கோடி நாக்கு, பல கோடி காது, பல கோடி வாயை வந்து வேண்டுறாங்க. ஏன், பகவானுடைய நாமத்தினுடைய சுவையை அவங்க சுவைத்து பகவானுடைய நாமத்தை அதிகமா ஜபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வேண்டுவாங்க. அப்பேற்பட்ட மதுரம் கிருஷ்ணர், அப்பேற்பட்ட இனிமையான பகவான், அவருடைய நாமத்துக்கும் அவருக்கும் வித்தியாசம் கிடையாது. ஸோ கிருஷ்ணர் இஸ் த சோர்ஸ் ஆஃப் ஆல் ஸ்வீட்னஸ். எல்லா இனிமைக்கும் எல்லா இனிப்புக்கும் கிருஷ்ணர் தான் காரணம், மூலம். அப்பேற்பட்ட இனிக்கிற கிருஷ்ணர் உடனே அவனுடைய வாயில எப்படி அந்த காரம், மீன்ஸ் அந்த நெருப்பு மாதிரி எப்படி தோன்றினார். ஸோ அதுதான் ஏ தாமாம் பிரபத்யந்தே தாம் ததைவ பஜாமியம். எந்த எப்படி நம்ம கிருஷ்ணர்கிட்ட சரணடைகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி பிரதிபலன் கொடுப்பார் கிருஷ்ணர். ஸோ நம்ம அசுரனா இருந்து கிருஷ்ணர் அணுகணும் அப்படின்னா நம்ம ஏமாறுறோம் அப்படிங்கிறது கூட தெரியாது, கிருஷ்ணன் நம்ம நல்லா ஏமாத்திடுவார். ஸோ அந்த அளவுக்கு தேர்ச்சி பெற்றவர். ஸோ இந்த இடத்துல இனிக்கிற தன்மை உள்ள கிருஷ்ணர் அந்த அளவுக்கு காரம் ஆயிட்டார் அப்படின்னா அது அசுரனின் மனப்பான்மையே காரணம் அப்படிங்கிறதான் கருத்து. ஸோ அவன் நினைச்சான், என்னடா இது குழந்தை எப்படி இந்த மாதிரி செய்யுது அப்படின்ட்டு அவன் யோசிக்கிறான். ஆனா அது குழந்தை கிடையாது, யசோதான் குழந்தை நினைச்சுக்கிட்டான். யசோதா குழந்தை கிடையாது, பிரம்மாவுடைய அப்பா அப்படிங்கிறது அவனுக்கு தெரியாது. சின்ன குழந்தை நினைச்சிருந்தான், ஆனா சின்ன குழந்தை கிடையாது. எல்லாருக்கும் ஆதி புருஷன், எல்லா புருஷர்களுக்கும் ஆதி, இருக்கிறதுலே முதல் படைப்பிற்கும் முன்னால இருந்தவர் கிருஷ்ணர். ஆனாலும் வயோதிகன் கிடையாது கிருஷ்ணர். ஸோ இந்த மாதிரி அசுரன் தன்னுடைய அசுர புத்தினால கிருஷ்ணரை கொல்லணும் முயற்சி செய்யறான். ஆனா கிருஷ்ணன் என்ன பண்றார், அந்த அழகு, அவனுடைய அந்த பீக் இருக்குல்ல, அந்த அழகை பிடிச்சிக்கிட்டு அந்த ரெண்டு பகுதி, மேல் பகுதி கீழ் பகுதி. ஸோ எப்படி ஒரு குழந்தை ஒரு புல்லை எப்படி இப்படி கிழிச்சு தூக்கி போட்டுருமோ அந்த மாதிரி அந்த அழகின் ரெண்டு பகுதி, மேல் பகுதி கீழ் பகுதியை பிடிச்சு அப்படியே அப்படின்ட்டு அந்த அழகு கிழிச்சு தூக்கி போட்டுறாரு கிருஷ்ணர். ஸோ அந்த விதத்துல பகாசுரனையும் கிருஷ்ணர் வதம் செய்து அவனுக்கும் மோட்சத்தை கொடுக்கிறார். ஸோ அதை பார்த்த உடனே பக்தர்களுக்கு சந்தோஷம். ஸோ பக்தர்களுக்கு உயிர் திரும்புது. ஸோ அதே மாதிரி திரும்ப வந்துடுறாங்க வீட்டுக்கு. தங்களுடைய லீலைகள்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்த உடனே எல்லாருக்கும் அந்த அன்னைக்கு நடந்த கதையை வந்து எல்லா நண்பர்களும் கோபர்களும் எல்லாரும் அவங்களுடைய அம்மா அப்பாவுக்கு சொல்றாங்க. இந்த மாதிரி கிருஷ்ணர் அந்த பகாசுரன் வந்தான்,
வத்சாசுரனும் தான் கிருஷ்ணர் இப்படி சண்டை போட்டு கிருஷ்ணர் அவங்க அசுரர்களை அழிச்சாரு அப்படின்லாம் சொல்லும்பொழுது எல்லாரும் அப்படியே ஆச்சரியமா ஆஸ் யூஷுவல் கேட்பாங்க. கேட்ட உடனே எனிவே நாராயணருடைய கருணை இருக்கிறதுனாலதான் அவர் கிருஷ்ணருக்கு இந்த அளவுக்கு பாதுகாப்பு அப்படின்னு சொல்லி எப்பவும் போல அவங்களுடைய வாத்சல்ய பாவத்தினால அவங்க அதை பெருசா எடுத்துக்க மாட்டாங்க, மறந்துடுவாங்க. ஸோ சில பிரபுபாதர் வேற ஒரு கருத்தை என்ன சொல்றாரு அப்படின்னா, பக்தர்கள் எப்பவுமே கிருஷ்ணனுடைய புகழை இப்படி பாடிட்டு இருக்கும்போது கேட்கும் பொழுது எப்படி கோபுரங்கள் தினசரி கிருஷ்ணனுடைய லீலைகளை வந்து அம்மா அப்பா கிட்ட பேசுறது, அம்மா அப்பா அதனால பக்தி பரவசத்துல இருக்கிற அந்த விஷயங்களை பார்க்கும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையிலுமே தினசரி பல கஷ்டங்கள் வந்தாலுமே கிருஷ்ணருடைய ஸ்ரவணம், கீர்த்தனம், ஸ்மரணம், கிருஷ்ணனுடைய ஸ்மரணத்திலே கிருஷ்ணனுடைய சிரவணத்திலே இருக்கும் பொழுது எந்த பௌதீக இன்பங்களும் நம்மளுக்கு பாதிப்படையாது அப்படிங்கிற கருத்தை வந்து சில பிரபுபாதர் சொல்லி நம்மளுடைய வாழ்க்கை வழிமுறையிலையுமே வந்து நம்ம இதை கையாண்டோம் அப்படின்னா சந்தோஷமா இருக்க முடியும். எந்த ஒரு பௌதீக துன்பங்கள்லையுமே வந்து நம்ம பாதிப்படையாம வாழ்க்கையை வழிநடத்த முடியும் அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து சில பிரபுபாதர் தெரிவிச்சார். Thus Balaram and Krishna enjoyed their childhood pastimes. இந்த விதத்துல கிருஷ்ணர் பலராமர் தங்களுடைய பாலிய லீலைகளை வந்து புரிந்து பக்தர்களுக்கு இன்பத்தை கொடுத்தார்கள் அப்படிங்கிறது இந்த கருத்தை சில பிரபா சொல்றார். நம்மளுடைய ஆச்சாரியர்கள் இந்த அசுரர்களுக்கு பின்னால் இருக்கிற சில தாற்பயங்களை வந்து சொல்றாங்க. ஹிப்போக்ரசி, சிம்பிளிசிட்டி, ஆர்ஜவம் அப்படின்னா எளிமைத்தன்மை. பக்தர்கள் வந்து ரொம்ப சிம்பிளிசிட்டி அப்படின்னா அகம் ஒன்று புறம் ஒன்று அப்படிங்கிறதே இருக்காது. இந்த வத்சாசுரன் கதையில தான் புரிஞ்சுக்கணும். கிருஷ்ணருடைய ஒரு கன்றா வந்து அவன், ஆனா வந்து உள்ள அவனுடைய எண்ணம் வேற. ஸோ நம்ம சில சமயம் பக்தி செய்யும் பொழுது நம்மளுடைய எண்ணங்களையும் நம்ம பார்த்துக்கணும். நான் நாமம் போட்டு இருக்கேன், கண்டி மாலை துளசி மாலை போட்டு இருக்கேன், காவி துணி உடுந்துட்டு இருக்கேன் அப்படின்னா பத்தாது. மனசு எதை எதிர்பார்த்துக்கிட்டு பக்தி செய்யுது அப்படிங்கறத தெளிவா புரிஞ்சுக்கணும். பேர், புகழ், இல்ல கிருஷ்ணருடைய சொத்தை அனுபவிக்கணும் அப்படின்ட்டா, இல்லைன்னா கிருஷ்ணருடைய பக்தர்களை ஏற்றி பிழைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல பக்தி செய்துட்டு இருந்தோம் அப்படின்னா கிருஷ்ணருக்கு அது பிடிக்காது. வத்சாசுரனுக்கு அஃப்கோர்ஸ் எந்த நிலையிலுமே வந்து பக்தர்கள் உயர்ந்தவர்கள் பிச்சேட்சு துராச்சாரோ பஜதேமாம் அனன்யபாக் சாதுரேவ சவந்தவ்ய சம்யக் விவசித வைச சிப்ரம் பவதி தர்மாத்மா சாஸ்வசாந்தி நிகழ்ச்சி கௌந்தேயா பிரதிஜானேஹி நமே பக்த பிரணிஷ்யதி. ஒரு பக்தன் தவறு செய்தாலுமே வந்து கிருஷ்ணர் என்னுடைய பக்தன் தான் அவன் அப்படிங்கிறத அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லி அர்ஜுனனுக்கு சொல்றாரு. அது என்னமோ உண்மைதான். ஆனா மனப்பான்மை சரியா இருக்கணும். மனப்பான்மை சரியா இருந்து சில சமயம் தவறு செய்தாலும் கிருஷ்ணர் அதை பெருசா பொருட்படுத்திக்க மாட்டார். ஆனா நேர்மையா முயற்சி செய்யணும் அப்படிங்கிற ஒரு கருத்தை நம்ம இங்க புரிஞ்சுக்கணும். ஹிப்போக்ரசி அப்படின்னா அகம் ஒன்று புறம் ஒன்று, டூப்ளிசிட்டி, வெளியில ஒரு தன்மை உள்ள வேற விஷயம். அப்படி எப்பவுமே சாதுக்கள் அப்படின்னா உள்ள வெளியில வித்தியாசம் கிடையாது, சேம் இன்சைட் அண்ட் அவுட் சைட். ஸோ அந்த விஷயத்த நம்ம மறந்துடக்கூடாது. நம்மளும் மற்றவங்க நாம போட்டிருக்கான், இவன் வந்து விபூதி பட்டை போட்டிருக்கான், இவன் வந்து துளசி மாலை போட்டிருக்கான், இவன் பக்தன் தான் அப்படிங்கிற பார்த்த மாத்திரத்திலே முடிவு செய்திடக்கூடாது. ஸோ சில சமயம் பக்தர்கள் வேஷத்துலையுமே ஏமாத்துறவங்க இருக்காங்க, அதனால கவனமா இருந்துக்கணும். ராவணன் வந்து சீதையை கடத்துறதுக்கு வரும்பொழுது சாமியார் வேஷத்துல தான் வந்தான் அப்படிங்கிறத மறந்துடக்கூடாது. ஸோ இந்த ஏமாத்துற வேலை அன்னைக்கும் இருந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம மறக்கக்கூடாது. ஸோ நம்மளும் தெளிவா இருந்துக்கணும். யாரு பக்தர் யார் அபக்தன் அப்படிங்கிற ஒரு பகுத்தறிவு இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த பகாசுரனுடைய லீலையில பக்தி சிதாந்த சரஸ்வதி தாக்கூர், பகாசுரன் கொக்கு இல்லையா, ஸோ கொக்கு பார்த்தீங்க அப்படின்னா மீன் பிடிக்கும். ஸோ மீன் பிடிக்கும் பொழுது என்ன பண்ணும், ஒரு யோகி மாதிரி நின்றுட்டு இருக்குமா. ஸோ ஒரு காலில் எப்படி யோகி நின்று தியானம் பண்ணிட்டு இருப்பார், தவம் பண்ணிட்டு இருப்பார். ஸோ அந்த மாதிரி இந்த பகாசுரனும் வந்து அஃப்கோர்ஸ் ஒரு கொக்கை பார்த்தீங்க அப்படின்னா ஆறு கரையோரமாக நின்றுட்டு இருக்கும். ஸோ லாத்துல நிற்கும் பொழுது சின்ன சின்ன மீன்லாம் வந்து போயிட்டே இருக்கும். அதை பார்த்துக்கிட்டே இருக்கும், ஆனால் பிடிக்காது. ஆனால் பெரிய மீன் வரும்போது டப்புன்னு அதை சாப்பிட்ரும் இல்லையா. ஸோ அதை பார்க்கும் பொழுது சின்ன மீன்லாம் போயிட்டே இருக்கு, என்னடா இது, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம சாப்பிடுறதாக வரலையோ, தவம் பண்ணிட்டு இருக்கோ, இது அதனுடைய அந்த கொக்குக்கு மேல இருக்கிற அந்த ஒரு சின்ன அந்த பகுதியை பார்த்து அத ஒரு யோகியினுடைய ஷிகானா ஜடை, அந்த ஜடை மாதிரி தெரியுது அந்த பகாசுரனுடைய வெளி தோற்றத்தை பார்க்கும்பொழுது, அந்த கொக்குனுடைய வெளி தோற்றத்தை பார்க்கும்பொழுது. ஸோ யோகிகள் அந்த மாதிரி எந்த ஒரு பௌதிக எதிர்பார்ப்பே இல்லை அப்படின்னாலுமே நான் கடவுளாகணும் அப்படிங்கிற எண்ணத்துல சில சமயம் அவங்களுடைய வழிமுறைகளை அவங்களை கையாளுறது உண்டு. ஸோ அப்பேற்பட்டவங்களும் வந்து இந்த
அசுரன் மாதிரி தான் அப்படின்னு சொல்லி பக்திவேதாந்த சரஸ்வதி தாக்கூர் சொல்றாரு. ஸோ பல கருத்துக்கள், நேரமில்லை நம்ம பார்க்கறதுக்கு. இந்த சிம்பிள் லிவிங், ஹை திங்கிங், எஜுகேஷன் சிஸ்டம் பற்றி கூட கொஞ்சம் பேசலாம் அப்படின்ட்டு பார்த்தேன். ஆனால் அஃப்கோர்ஸ் டைம் இல்லை. ஸோ அடுத்த வாரம் சில கருத்துக்கள் நம்ம பேசலாம். ஏதாவது கேள்விகள், கருத்துக்கள் நம்ம இன்னைக்கு பேசுனதுல யாருக்காவது இருந்தால் நீங்கள் கேட்கலாம். சேட்டில் நீங்கள் கொஷின் கொடுக்கலாம், இல்லை யூ கேன் ரைஸ் யுவர் ஹேண்ட். உங்களுடைய கையை உயர்த்தினீங்க அப்படின்னா உங்களுக்கு மியூட் ஆப்ஷன், அன்மியூட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கொடுக்குறோம். ஓகே, ஹரே கிருஷ்ணா. தாரிணி மாதாஜி, ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. எஸ், ஹரே கிருஷ்ணா பிரபுஜி, கேக்குதுங்களா? கேக்குது மாதாஜி. சார் எனக்கு ஒரு டவுட், 2 டவுட் எனக்கு இருக்கு. நார்மல் டவுட் தான், இந்த இதுல இல்ல. ஃபர்ஸ்ட் என்ன டவுட்னா, கோவில்ல எல்லாம் நம்ம போயிட்டு இருக்கும்போது, கோவிலுக்கெல்லாம் நம்ம போகும்போது நிறைய பேர் சாமியெல்லாம் ஆடுவாங்க. அவங்க சொல்ற குறியெல்லாம் கூட சொல்லுவாங்க. அது அவங்க உண்மை, அவங்க வீட்டுல எத்தனை பேர்லாம் இருக்காங்க அந்த மாதிரி எல்லாம் கூட சொல்றாங்க. அது உண்மையா அப்படின்னு கொஞ்சம் எக்ஸ்பிளனேஷன் வேணும் ஜி. அப்புறம் செகண்ட் கொஸ்டின் இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்ல இருந்து எப்படி வெளியே வர்றதுன்னு கொஞ்சம் வேணும், கொஞ்சம் ஐடியா வேணும் ஜி. அவ்வளவுதான். ஓகே, தேங்க்யூ. உங்களுடைய கொஸ்டின் நம்ம பதில் சொல்ல ட்ரை பண்ணலாம். அதுக்கு முன்னாடி ரகுராம் பிரபு, உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருக்கா? ஹரே கிருஷ்ண பிரபு. தண்டாபரணம் பிரபு. எஸ், நமஸ்காரம். பிரபு அந்த கன்று வடிவுல ஒரு அரக்கம் வருவாங்க பிரபு. எஸ். அப்போ அப்போ அவரு கிருஷ்ணர் அவரை கில் பண்ணோடனே ராதை ராணி அவங்ககிட்ட, அந்த கிருஷ்ணர் கிட்ட நீ ஒரு கன்றை போய் கொன்னுட்ட, அது ஒரு பெரிய பாவம் அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்போ கிருஷ்ணர் நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேக்குறப்போ ராதை ராணி அப்போ சொல்லுவாங்க, அதுக்கு நீ உலகில் உள்ள எல்லாத்துல உள்ள புண்ணிய நதிக்குள்ள நீ குளிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் கிருஷ்ணர் சரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நதிகளையும் ஒன்னா கூப்பிட்டு அந்த கிருஷ்ணர் குளிப்பாங்க. இது உண்மை பிரபு. ஓகே, நீங்க அந்த லிட்டில் கிருஷ்ணா அப்படிங்கிற அந்த நாடகத்தை பார்த்து பேசிட்டு இருக்கீங்க இல்லையா? சோ ஆஃப் கோர்ஸ் ஸ்ரீமத் பாகவதத்துல இருந்து நம்ம பாக்குறோம். ஸ்ரீமத் பாகவதத்துல இந்த கருத்தை நம்மளுக்கு கொடுக்கல. ஸோ மற்ற புராணத்துல இருந்திருக்கலாம். ஸோ ஸ்ரீமத் பாகவதத்துல நம்ம நிறைய இந்த மாதிரி ஆச்சாரியர்கள் பல இடங்கள்ல இருந்து பல கருத்துக்கள் சொல்றாங்க. ஸோ எல்லா கருத்தையுமே நம்ம விவாதிக்கிறதுக்கு, பேசுறதுக்கு நேரம் இல்லை. ஸோ முக்கியமான கருத்துக்கள் மட்டும்தான் எடுத்துட்டு இருக்கோம். ஸோ மற்ற புராணங்கள்ல அந்த மாதிரி கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அதனாலதான் அந்த லிட்டில் கிருஷ்ணா அப்படிங்கிற அந்த நாடகத்துல அது அந்த மாதிரி கார்ட்டூன்ல போட்டிருந்தாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஸோ அஃப்கோர்ஸ் பாகவதம்ல அது கொடுக்கப்படல, பட் அது உண்மைதான், பொய் கிடையாது. நன்றி. ஸோ தாரணி மாதாஜி அவங்க கேள்வி கேட்டிருந்தாங்க. ஸோ இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின். அனதர் ஒரு கொஸ்டின் வாஸ் இந்த குறி சொல்றது. சில கோயில்கள்ல சாமி வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அவங்க ஆட்டுறதை பார்க்கறது உண்டு. ஸோ அது உண்மையா இல்லையா அப்படின்னு சொல்லி அவங்க உண்மை சொல்றாங்க அப்படின்னா நான் போய் சொல்ல முடியாது, உண்மையா இருக்கலாம். ஸோ நீங்களே அதை கிராஸ் செக் பண்ணலாம். நீங்களே அதை கிராஸ் செக் பண்ணுங்க, அது உண்மையா போய். சில சமயம் உண்மை இருக்கலாம், சில சமயம் பொய்யா இருக்கலாம், எனக்கு தெரியல. ஆனா பொதுவா இப்பேற்பட்ட விஷயங்கள் பார்க்கும் பொழுது ஏதாவது ஒரு சின்ன ஒரு சித்தியா இருக்கலாம், நிறைய சமயம் அது உண்மை இல்லாம இருக்கலாம். ஏதாவது ஒரு மன எழுச்சி அப்படின்னு சொல்லலாம், ஒரு மென்டல் ஸ்பெக்குலேஷன், ஒரு கன்காக்ஷன், மன ரீதியில சில சமயம் மன ரீதியில ஏதாவது ஒரு விஷயத்த மேல தியானிச்சுட்டு இருக்கும் பொழுது அதுலயே மூழ்கி போறதை நம்ம பார்த்திருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு மன கற்பனையா இருக்கலாம் நிறைய சமயத்துல. சில சமயம் அது உண்மை இல்லை அப்படின்ட்டு நான் சொல்ல முடியாது. அது உண்மையா பேசுறாங்க நிறைய விஷயம் அப்படின்னா நான் போய் அப்படின்னு சொல்ல விரும்பல. பட் அது ஏதாவது ஒரு சின்ன சித்தியா இருக்கலாம், ஒரு சக்தியா இருக்கலாம். கடவுளே உண்மையிலே அவங்க கிட்ட அந்த மாதிரி பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். பட்
பட் நிறைய சமயம் அது ஏமாத்துற விஷயம்தான் அப்படிங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. நிறைய இடத்துல அந்த மாதிரி ரொம்ப சிறுபுலத்தனமா சின்ன புலத்தனமா வந்து செஞ்சு மக்களை ஏமாத்துறதுக்கு தான் வந்து அப்பேற்பட்ட காரியங்களை ஈடுபட்டு இருக்காங்க. பட் சில சமயம் கடவுள் தான் வந்து பேசுறா அப்படிங்கறதெல்லாம் வந்து ஐ டோன்ட் நோ. ஸோ பட் எனிவே வாட் இஸ் த யூஸ், என்ன பிரயோஜனம் அப்படிங்கறது பார்க்கணும். பிறப்பு இறப்பு முதுமை நோய் அப்படிங்கிற சுழற்சியில இருந்து தப்பிக்கிறதுக்கு எந்த கருத்தும் அவங்க சொல்ல போறது கிடையாது. அப்படி சொன்னாலும் நம்மளுக்கு எந்த அளவுக்கு அதை வந்து புரிய போகுது, எந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்க போறோம், வாழ்க்கையில எந்த அளவுக்கு உதவி நடக்க போகுது அப்படிங்கிற நம்ம புரிஞ்சுக்கணும். அது மூலமா வந்து நம்ம பக்தர் ஏற்கனவே கிருஷ்ணர் ஏன் வந்து அந்த மாதிரி நம்மளுக்கு பகவத்கீதை கொடுத்துருக்கிறாரு. ஸோ அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் கடவுள் நம்மளுக்கு என்ன சொல்ல விரும்புறாரு அப்படிங்கறத. ஸோ அந்த மாதிரிதான் வந்து நம்ம போயிட்டு நம்ம கருத்துக்களை கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லை. ஸோ ஏதாவது பிரயோஜனம் இருக்கா அதுல அப்படின்னு பார்க்கணும். நம்ம இந்த கஷ்டம் அந்த கஷ்டம், அந்த கோவிலுக்கு போனா இந்த கஷ்டம் போகுது, இந்த கோவிலுக்கு போனா அந்த கஷ்டம் போகுது அப்படின்னா எல்லா கெட்ட விஷயம், காமம் கோபம் பேராசை பொறாமை எல்லா கெட்ட குணங்களை விட்டு பகவான் மேல தூய பக்தி வளர்த்துண்டா மட்டும்தான் மோட்சம் அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடைக்கும். அப்பதான் பௌதிக உலகத்திலேயே சந்தோஷமா வாழ முடியும். ஸோ அப்பேற்பட்ட வழிமுறை எங்க கொடுக்குறாங்களோ அதுதான் ஆன்மீகம். ஸோ அது கொடுக்காத நிலையில எந்த ஒரு கோயிலுமே வந்து கோயில் அப்படின்னு சொல்ல முடியும். ஒரு ப்ராடர் சென்ஸ்ல, ஒரு உண்மையான விதத்துல, ஒரு ப்ராடர் சென்ஸ்ல பார்க்கும் பொழுது ஸோ உண்மையான சத் சங்கம், உண்மையான கோயில் அப்படின்னா எங்க பகவானுடைய விஷயங்கள் விவாதிக்கப்படுது, நம்ம பக்தனா எப்படி மாறுறது, எப்படி கெட்ட பழக்கங்களை விட்டு கடவுள் அடையிறது அப்படிங்கிறத எங்க நம்ம பேசுறோமோ அதுதான் உண்மையான கோயில், அதுதான் உண்மையான சத் சங்கம். ஸோ கிருஷ்ணர் என்ன பேசணுமோ அது கீதையில ஏற்கனவே சொல்லியிருக்கார். ஸோ அதை கேட்டுட்டு நம்ம எளிமையா வாழ்ந்துக்கலாமே. எதுக்காக நம்ம வந்து கஷ்டப்பட்டு இந்த மாதிரிலாம் தெரிஞ்சுக்கணும். ஸோ சில சமயம் உண்மையா இருக்கலாம், பொய்யா இருக்கலாம். எனிவே பட் என்ன பிரயோஜனம், உண்மையா இருந்தா கூட என்ன பிரயோஜனம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஸோ வேற ஏதாவது கேள்விகள், கருத்துக்கள்? ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. எளிமையா வாழுதல், உயர்ந்த சிந்தனை. ஹலோ, ஏதாவது கேள்வி இருக்கீங்களா? தாரிணி மாதாஜி நீங்க கேள்வி கேட்டு இருந்தீங்க, இன்னும் ஏதாவது கேள்வி கேட்கணுமா? ஹரே கிருஷ்ண பிரபுஜி. Yes. inferiority complex. Okay. So inferiority complex, தாழ்ந்த மனப்பான்மை. inferiority complex எப்பவுமே வந்து நான் வந்து எல்லாத்தையும் விட ரொம்ப தாழ்ந்தவன், என்னால் எதுவும் சாதிக்க முடியாது, என்னால் எதையுமே வெற்றி அடைய முடியாது, நான் எது செஞ்சாலும் தோல்வியில தான் போய் முடியும் அப்படின்னு சொல்லி சில சமயம் மனசுலயே வந்து சிலர் தங்களை பத்தி தவறான, சில சமயம் அது உண்மையான நிலையா இருக்கலாம். பட் நிறைய சமயம் அது வந்து என்ன ஆகுறது, அவங்களால முடிஞ்சாலுமே வந்து அவங்க அப்பேற்பட்ட மன நிலையில இருக்கிறதுனால அவங்களால நிம்மதியா எதையுமே சாதிக்க முடியாது அப்படிங்கிறது கரெக்டு தான். நம்ம அதை பார்க்கலாம். சைக்காலஜி தமிழ் என்ன சொல்லுவாங்க, மனோவியல் தத்துவம். ஸோ இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், நம்ம சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸும் தப்பு, அதையும் நம்ம பார்க்கலாம். நான் பெரிய ஆளு, நான் அது, என்னால் இது செஞ்சிருமே, ஒன்றும் செய்ய முடியாது அவனால. ஆனா வெளில பேசும்போது ரொம்ப பெரிய ஆள் மாதிரி பேசிட்டு இருப்போம், ரொம்ப பல விஷயத்த சாதிச்ச மாதிரி பேசிட்டு இருப்போம். அது சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். நான் பெரிய அப்படின்னு சொல்லி, நான் தாழ்ந்தவன் அப்படின்னு சொல்லி, ரெண்டுமே தப்பு தான். ரெண்டுமே ஒரு பக்தனுக்கு தேவையில்லை. பக்தி பாதையில இருக்கும்பொழுது இந்த ரெண்டு நிலைகள்ல இருந்துமே வந்து நம்ம வெளியே வந்துட முடியும். பக்தி அப்படிங்கிற ஒண்ணுதான் வந்து தீர்வு அதுக்கு. ஸோ என்ன ரியாலிட்டி அதை புரிஞ்சுக்கணும். இன்ஃபீரியாரிட்டி சுப்பீரியாரிட்டி அப்படிங்கிறது செகண்டரி. வாட் இஸ் த ரியாலிட்டி? ரியாலிட்டி என்னால என்ன முடியும் அப்படிங்கிறத ஒருத்தன் உணரணும். உணர்ந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி செயல்பாடுகளை செய்து சந்தோஷமா வாழணும். அதுதான் இந்த பிராமண சத்திரிய வைசிய சூத்ரனுடைய வழிமுறையே இதுதான். என்னுடைய தகுதி என்ன அப்படிங்கறது நம்மளுக்கு தெரியலன்னா குரு இருக்கார், குரு வழிகாட்டுவார். ஸோ நம்மளுடைய நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம செய்யும் பொழுது எஜுகேஷன் சிஸ்டமே மறுபடியும் அதுதான். இந்த கழுதைகளை வந்து குதிரைகளா மாற்ற முடியுமா? எக்ஸ்ட்ரா கோச்சிங் கிளாஸ், இந்த கோச்சிங் கிளாஸ், அந்த கோச்சிங் கிளாஸ், அவனை படுத்துவாங்க. அந்த நாமக்கல் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ராத்திரி போனா கூட அந்த ஹாஸ்டல்ல எல்லாம் லைட் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும், கொம்பு வச்சுக்கிட்டு வார்டன் நின்றுட்டே இருப்பாரு. படிச்சே ஆகணும், நீ இதை படிச்சு அதை ஒப்பி சூசைடே பண்ணிப்பான் அவன். ஸோ அவன் நிலையில அவன் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கலாம்.
கழுதையை வந்து குதிரையா பயிற்சி கொடுத்து மாத்தணும்னா நடக்காது. ஏன் இத்தனை பேர் இன்ஜினியரிங் டிகிரி வச்சுக்கிட்டு நீங்க ஸ்விக்கியில போயிட்டு அவன் வந்து ஜொமேட்டோலையும் ஸ்விக்கிலையும் ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கான், சைக்கிள் ரிக்ஷா ஓட்டிட்டு இருக்கான், என்ன பிரயோஜனம் சொல்லுங்க? ஸோ இதுதான் வந்து ஸோ ஒவ்வொருத்தருடைய தகுதி என்ன, ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விஷயத்துல தேர்ச்சி பெற்றவர்கள் அந்த தேர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி அவங்க வாழ்ந்துட்டு போனாங்கன்னா எளிமையா வாழலாம். இல்ல நானும் அவனை மாதிரி வாழணும், அவன் பாரு அத்தனை டிகிரி இருக்கு, இவனுக்கு இத்தனை கார் இருக்கு, என்னால முடியல, இது எல்லாமே சேர்க்கை. நான் ஏற்கனவே அதான் சொன்னேன், எஜுகேஷன் சிஸ்டம் பத்தி நான் பேசணும்னு நினைச்சேன். பட் அதுதான் பாயிண்ட். கிருஷ்ணர் மாடு மேய்ச்சார், என்ன இப்போ விவசாயத்துல பிறந்தவன் வந்து விவசாயம் கத்துட்டு வாழ்ந்தாலும் சந்தோஷமா இருந்திருக்கலாம். ஆனா இல்ல, எல்லாரும் கிராமத்துல இருந்து நகரத்துக்கு வரணும். நகரமா நரகமா தெரியல, ரெண்டுத்துக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. இன்னைக்கு வாட் இஸ் தி யூஸ், என்ன பிரயோஜனம்? இன்னைக்கு வெளியில வந்து மூச்சு வாங்க முடியல நிம்மதியா. ஸோ எனிவே எஜுகேஷன் சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், எந்த காம்ப்ளெக்ஸுமே வந்து காம்ப்ளெக்ஸ் தான். ரொம்ப இந்த காம்ப்ளெக்ஸான கொஸ்டின் எப்படி சிம்பிளா சொல்றது? ஸோ உங்களுடைய நிலை என்ன புரிஞ்சுக்கிட்டு, புரியலையா பக்தர்களை கேளுங்க, என்னால எது செய்ய முடியுமோ அதை புரிஞ்சுக்கிட்டு நிம்மதியா அதை செஞ்சுக்கிட்டு கிருஷ்ணர் அடைஞ்சுக்கிட்டு போகலாம். சூத்ரன் இல்ல வைஷ்யன், இது வந்து ஜாதி பிறப்பை ஒட்டி கிடையாது. இது ஒரு தனி செமினார் நம்ம எடுத்திருக்கோம். எப்படி சூத்ரன் அப்படிங்கறதுனால அவன் தாழ்ந்தவன் கிடையாது, பகவானுக்கு முன்னாலே எல்லாரும் ஒண்ணுதான். ஸோ எல்லாருமே கடவுளை அடைய முடியும். எந்த நிலையில இருந்தாலுமே நம்ம பகவானுக்கு பக்தி தொண்டு செய்யும் பொழுது அது 100% கடவுளை ஏத்துப்பார், கடவுள்கிட்ட போயிடலாம். செயற்கையா வந்து நான் தகுதியே இல்லாம நான் வந்து படிப்பாளி ஆகணும், நான் இதாகணும் அதாகணும் நினைக்கும் பொழுது அதுதான் வந்து தேவையில்லாத எண்ணத்தை உருவாக்கிட்டு இருக்கும். அப்புறம் அவ்வளவு கஷ்டப்பட்டு முயற்சி செய்து அவனால அந்த நிலையை அடையல அப்படின்னா சூசைட் பண்ணிக்கிறாங்க, கஷ்டப்படுறாங்க, ஏமாந்து. ஸோ என்ன முடியுமோ அதை செஞ்சுக்கிட்டு சந்தோஷமா எல்லாராலையும் ஹரே கிருஷ்ணா சொல்ல முடியும், எல்லாராலையும் பக்தி செய்ய முடியும், கிருஷ்ணருக்கு எல்லாருக்கும் ஒரு பூ கொடுக்க முடியும். ஸோ எது செய்யணுமோ அதை செய்யணும். பௌதிகத்துல எதுக்கு நம்ம போட்டி போறாம அப்படின்ட்டு கஷ்டப்படும் போதுதான் இது எல்லாமே. ஸோ அது இல்ல நம்ம செயற்கையா வளர்த்து சின்ன வயசு குழந்தைக்கு 4 வயசு குழந்தை என்னதான் ஆகணும், 5 வயசு குழந்தை கேட்டா டாக்டர் இன்ஜினியர் அப்படின்னா, டாக்டர்னா என்ன தெரியாது, இன்ஜினியர்னா என்ன தெரியாது. ஆனா அம்மா சின்ன வயசுல இருந்து நீ டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னு சொல்லிதான் வளர்க்கறதே. ஸோ எவ்ரிதிங் இஸ் ஆர்டிபிஷியல். இவங்களுக்கும் பேர் வேணும், என் புள்ள வந்து பெரிய ஆள் அப்படின்னு பேர் வேணும், ஃபாரின்ல இருக்கான் பேர் வேணும், நல்லா படிக்கலாம் பேர் வேணும். ஸோ இட்ஸ் ஆல் ஆர்டிபிஷியல். அன்பு இருக்கு, ஆனா எப்படி அம்மா அப்பா கஷ்டப்பட்டு அவனை படிக்க வைக்கிறாங்க, பட் 2 பேரும் வேலை செய்யறாங்க கஷ்டப்பட்டு. பட் ஆனா எல்லா அம்மா அப்பாயுமே நம்ம தப்பு சொல்றோம், இந்த அம்மா அப்பா அந்த அம்மா அப்பா மொத்த உலகத்தையுமே வந்து தப்பு சொல்றோம். நாம தப்பு சொல்லல, கிருஷ்ணர் தப்பு சொல்றாரு, சாஸ்திரம் தப்பு சொல்றது, ஆச்சாரியர்கள் தப்பு சொல்றாங்க. எப்படி வாழணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். நம்ம வாழ தெரியாம வாழ்ந்துட்டு இருக்கோம், எல்லாத்தையும் அழிச்சுட்டு இருக்கோம். ஏன்னா அடுத்த 30 வருஷத்துல உலகத்தை வந்து யாருமே வாழக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணி வாழ்ந்துட்டு இருக்கோம், ஏற்றி பொழைச்சிட்டு இருக்கோம். வாட் இஸ் த யூஸ்? ஒரு காவேரி நதியில போய் குளிக்க முடியாது, அவ்வளோ ஒரு பொல்யூஷன், அவ்வளோ ஒரு எல்லாத்தையுமே அழிச்சிட்டோம். இப்போ டெல்லியில பார்க்கலாம், அடுத்த 2-3 மாசம் குளிர்காலம் ஆரம்பிச்சிருச்சு இல்லையா? ஐயோ மூச்சு வாங்க முடியல, ஆஸ்துமா வருது, அது ஏற்கனவே கொரோனா இருக்கு, இன்னும் இதெல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட போறாங்க பாருங்க. ஸோ கேபிட்டல் சிட்டி ஆஃப் இந்தியா, நியூக்ளியர் பவர், டிஜிட்டல் பவர் அங்குறோம், பவரே இல்லை இங்க, டிஜிட்டல் பவருக்கு போயிட்டோம். வாட் இஸ் த யூஸ்? ஸோ யோசிக்கணும். ஸோ இவ்வளவு முன்னேற்றமே தேவையா? ஒன் கிளிக் ஐ கேன் கெட் ஹாட் சிக், இதுதான் முன்னேற்றம். இன்னைக்கு ஒரு கிளிக் பண்ணா இன்னைக்கு எல்லாமே எனக்கு வரும், அமேசான் சரி வாட் எவர் இட் இஸ். இன்னைக்கு இந்த சின்ன போனை வச்சுட்டு உலகத்தையே நான் கட்டுப்படுத்துற அளவுக்கு எனக்கு உணர்வு வருது அப்படின்னா அது கண்டிப்பா ஒரு முன்னேற்றம் தான். விஞ்ஞானிகளுடைய படைப்பு இது, இட்ஸ் ஹேட்ஸ் ஆஃப். அவங்களுக்கு வந்து கண்டிப்பா கிரேட் இன்டெலிஜென்ஸ் இருக்கு, அதை தப்புன்னு சொல்லல. பட் அதை 99% தவறால பயன்படுத்திட்டு இருக்கோம். வாழ்க்கையின் லட்சியத்தை கோட்டை விட்ட பிறகு இவ்வளவு முன்னேற்றம் இருந்து என்ன பிரயோஜனம்? முன்னேற்றம் அப்படின்னு சொல்லும் பொழுது மறுபடியும் எனவே நான் ஏற்கனவே இதெல்லாம் பேசிட்டேன். சோ எந்த விதத்துல முன்னேற்றம்? இறுதியில எல்லாமே விஷயமாக்கிட்டோமே. ஒரு போனை உருவாக்கும், ஒரு சுவிட்சை போட்டா லைட் வருது நமக்கு தெரியுது, பட் அதுக்கு பின்னால எந்த அளவுக்கு இயற்கை அழிச்சுட்டு இருக்கோம் தெரியுதா? கேன்சர், இன்னைக்கு கேன்சர் அப்படிங்கிற ஃபீவர் மாதிரி ஆகி போச்சுங்க. கொரோனா அதுவும் இன்னைக்கு சாதாரணம் ஆகி போச்சு. செத்து போயிட்டான் அப்படின்னா செத்து போயிட்டானா சரி ஓகே, காசுக்காக சாவறதுக்கு கூட ரெடியா இருந்துட்டு இருக்கோம், வாழறதுக்காக சாவறோம். அதுக்கா இந்த உலகம் படைக்கப்பட்டது, அதுக்கா மனுஷ ஜென்மம் எடுத்தோம். என்ன அப்படி சந்தோஷத்தை அனுபவிச்சுட்டோம்? ஒண்ணுமே கிடையாது. அதே மிருகத்தனமான சந்தோஷம். ஏன் இத்தனை போலீஸ், இத்தனை சிசிடிவி கேமரா, இத்தனை பாதுகாப்புகள், இத்தனை ப்ரொடெக்ஷன்? ஏன்? ஏன்னா யாருக்குமே வந்து கேரக்டர் பில்டப்பே கிடையாது. வெறும் காசு காசு காசுன்னு ஸ்கூல்ல எல்லாம் வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. பெரிய டிகிரி வாங்கணும், காசு சம்பாதிக்கணும், குணத்தை பத்தி யாரு பேசுறா?
அவனுக்கு தேவை 100% ரிசல்ட். காலேஜுக்கு பேர் வரணும், ஸ்கூலுக்கு பேர் வரணும். நீ நாளைக்கு 12 வருஷம் படிச்சு நீ நாசமா போனாலும் எனக்கு கவலை கிடையாது. எனக்கு பேர் வரணும், எனக்கு பிளேஸ்மெண்ட்ஸ்ல எனக்கு வந்து நான் காட்டணும் என்னுடைய காலேஜ்ல 90% பிளேஸ்மெண்ட், 80%. ஸோ அவனுக்கு அது தெரியாது. பேரண்ட்ஸ்க்கு வந்து பெரிய ஆள் ஆகணும், நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு அவன் மேல இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். இன்வெஸ்ட்மெண்ட் குழந்தை அப்படிங்கிறது. அவன் நாளைக்கு பெரிய ஆளையும் என்னை பார்த்துக்கணும், காசு சம்பாதிக்கணும். இதே ஹோல் சிஸ்டமே வந்து தவறு, மொத்த சிஸ்டமே. அந்த காலத்துல சிம்பிள் லிவிங், எளிமையா வாழ்ந்தாங்க, உயர்ந்த சிந்தனை. அவன் நிலையில எளிமையா வாழ்ந்துட்டு போயிட்டு பகவானுக்கு பக்தி பண்ணிட்டு அடுத்த ஜென்மம் இல்லாம பகவானுக்கு போயிட்டே இருக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம். பட் இந்த உலகத்திலயும் வாழ தெரியாம அடுத்த உலகத்தை பத்தி சொல்லவே தேவையில்ல. ஸோ தேர்ஃபோர் எனிவே இட்ஸ் பிக் சப்ஜெக்ட். நம்ம சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், இன்ஃபீரியர், வாட் எவர் இட் இஸ், நம்ம நிலைமை என்ன புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம செயல்பட்டோம்னா எந்த காம்ப்ளெக்ஸுமே வராது. ஸோ பகவான் நம்ம கூட இருக்கார். வைஷ்ணவன் அப்படிங்கிறது கோழை கிடையாது அப்படிங்கிறத பிரபுபா சொல்லியிருக்கார். உலகத்திலேயே 2 மிக பெரிய போர் நடந்தது. ஒண்ணு மகாபாரதம், இன்னொன்னு ராமாயணத்துல போர். 2த்துலயுமே வந்து வைஷ்ணவர்கள், அர்ஜுனன் தான் வெற்றி பெற்றான், ஹனுமான் தான் வெற்றி பெற்றார். அவங்க கோழைகள் கிடையாது. ஸோ அதனால நம்ம இந்த உலகத்துல வந்து உலக செயல்களில் ஈடுபடக்கூடாது அப்படிங்கிறதுனால ஒரு பக்தன் வந்து கோழன் அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது. ஸோ கிருஷ்ணருடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அவன் எதை வேணா செய்வான், ஆனா எது தேவையோ அது மட்டும் தான் செய்வான். கிருஷ்ணர் அவனை வந்து பெரிய நீ சீஃப் மினிஸ்டர் ஆகணும், பிரைம் மினிஸ்டர் ஆகணும் விருப்பப்பட்டாருன்னா அவனுக்கு தகுதி இருந்தால் அதுக்கு முயற்சி எடுப்பான். ஆனா அது குரு சொல்லுவார் நீ என்ன முயற்சி எடுக்கணும் அப்படிங்கிறது. ஸோ அதுக்குதான் நம்மளுக்கு குரு தேவை, பக்தருடைய சத்சங்கம் தேவை. ஸோ உன்னோட நிலை என்ன பார்த்து அதுக்கேற்ற மாதிரி உனக்கு ஒரு வழிமுறை, வாழ்க்கையின் வழிமுறை காட்டுவாங்க. ஹரே கிருஷ்ணா. சாரி. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. சொல்லுங்க மாதாஜி. பிரபு, கிருஷ்ணருக்கு உத்தவர் நண்பர் சொல்றாங்க பிரபு. வசுதேவருக்கு உத்தவருக்கு உறவுன்னு சொல்றாங்க. அது என்ன உறவு பிரபு, கொஞ்சம் சொல்லுங்க பிரபு. வசுதேவருக்கும் உத்தவருக்கும் என்ன உறவு? என்ன உறவு தெரியல மாதாஜி. நீங்க சித்த ஹரி பிரபு கிட்ட இந்த क्वेश्चन கேளுங்க. டியூஸ்டேல வெட்னஸ்டே கிளாஸ். ஹரே கிருஷ்ணா. Thank you. Sorry. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீராம் பிரபு, உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருக்கா? ஹரே கிருஷ்ணா. ஹலோ. எஸ் பிரபு. பிரபு சேதுராமன் பேசுறேன். ஹரே கிருஷ்ணா. நமஸ்காரம். நமஸ்காரம். இப்போ நீங்க இதுக்கு முன்னாடி ஒரு பக்தி கேட்டாங்க, இந்த மாதிரி இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அதை பத்தி சொன்னாங்க. நீங்க ரொம்ப நல்லா பதில் சொல்லல இருக்கு. ஆனா இதுக்கு நான் என்னுடைய பர்சனல், எனக்கு இப்போ 72 இயர்ஸ் ஆகுது. என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், அந்த ஹரே கிருஷ்ணா மந்திரம் ஒரு 4 ரவுண்டு 5 ரவுண்டு ரெகுலரா பண்ணா கூட அவங்க மனசு நிலைமை எல்லாமே மாறிடும். சூப்பர் சார். வந்து நல்லா தீர்வு அனுபவிச்சிருக்க. இதுல ஒரு தைரியம், நம்ம கான்பிடன்ஸ், நம்ம சொல்றது வந்து காதுல விழும்படியா சொல்லணும். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராம ராம ராம. இது வந்து நம்ம மனசார ஒரு நிம்மதியா ஒரு காலையில நம்ம நீங்க சொல்ற மாதிரி நான் பார்த்தேன். இன்னைக்கு கார்த்தால ஆரத்தி பார்த்தேன், சேலத்து ஆரத்தி கரெக்டா 4:30 மணிக்கு வச்சேன். நான் கரெக்டா 25 to 30 minutes இருந்தது. ரொம்ப பிரமாதமா இருந்தது. அதுக்கப்புறமே வந்து நான் ஒரு இன்னைக்கெல்லாம் முடிஞ்சாக்கா ஒரு 7 ரவுண்டு தான் பண்ணேன். நேற்றுக்கு வந்து 12 ரவுண்டு பண்ணேன். ஆனாக்கா என்னன்னாக்கா இதுல வந்து நம்ம ஒரு 300 ரவுண்டு பண்ணதுக்கு அப்புறமே, ஏதாவது 3 ரவுண்டு பண்ணதுக்கு அப்புறமே எலிவேஷன் டோட்டலி மென்டல் எலிவேஷன் சேஞ்ச் ஆகுது. ட்ரூ அப்படியே அனுபவம் இது. ட்ரூ சார். சார் பாத்தீங்க அப்படின்னா physical level, mental level, intellectual level, emotional level, spiritual level. There is 5 levels actually. Physical, mental, intellectual, emotional and spiritual. So யார் ஒருத்தர் ஸ்பிரிச்சுவல் லெவல்ல ஸ்ட்ராங்கா இருக்காங்களோ மற்ற எல்லா லோவர் லெவல்ஸும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஸ்ட்ராங் ஆயிடும் அப்படிங்கிறது தான் பாயிண்ட். ஸோ பிசிக்கலாவும் சரி மென்டலாவும் சரி, இன்னைக்கு பாத்தீங்கன்னா வாட் இஸ் தட் ஸ்பிரிச்சுவல் குவாஷன்ட், எமோஷனல் குவாஷன்ட் அப்படின்லாம் வந்து சர்டிபிகேட்ஸ் கேட்பாங்க வேலைக்கு. நீ ஏதாவது இந்த மாதிரி கோர்ஸ் பண்ணிருக்கியா, யோகா பண்ணுவியா, அது பண்ணுவியா, இது பண்ணுவியா அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவங்களும் மன ரீதியாகவும் சரி, புத்திசாலித்தனமாகவும் சரி, எமோஷனல் ரீதியாகவும் சரி, எந்த அளவுக்கு அவங்க ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படிங்கறது அவங்களுக்கும் தேவைப்படுது. ஏன்னா நிறைய பேர் இன்னைக்கு பாத்தீங்கன்னா அமெரிக்கால 1 in every 5% go to psychiatrist. அமெரிக்கால 5ல ஒருத்தன் சைக்காட்ரிஸ்டுக்கு போறானோ. இஸ் கிளினிக்கலி டிக்ளேர்ட் ஆஸ் அ டிப்ரெஸ்ட். 5ல ஒருத்தன் வந்து இஸ் கிளினிக்கலி, அதாவது அங்கீகரிக்கப்பட்ட மனநோயாளி. மற்றவெல்லாம் அங்கீகரிக்கப்படாத மனநோயாளி.
நாளைக்கு போயிடுவோம். ஸோ ஏன் அப்படின்னா அகெயின் ஆர்டிஃபிஷியல் லைஃப் ஸ்டைல். ஸோ ஆஸ் பிரபுஜி செட், பிரபு சொன்ன மாதிரி பக்தி மட்டும்தான் தீர்வு. இந்த ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம், பக்தருடைய சங்கம், சில பிரபுபாருடைய புஸ்தகம், இதெல்லாம் தீவிரமா எடுத்துக்கிட்டாலே எல்லா விஷயத்துல இருந்தும் நம்ம எல்லா கெட்ட விஷயத்திலும் ஆட்டோமேட்டிக்கா வெளில வந்துடலாம். ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் யுவர் ஆன்சர் பிரபு. ஸோ சாட்ல ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அது என்ன நதி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அவங்க ஒரு பக்தர் சொன்னார் இல்லையா, கிருஷ்ணர் ஒரு நதியை உற்பத்தி செய்தார் அப்படின்னு சொல்லி. ஐ திங்க் அதுதான் ஷியாமா குண்ட் அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. எல்லா நதிகளையுமே வந்து கிருஷ்ணர் வர வைப்பார். அதுதான் ஷியாமா குண்ட் அப்படின்னு சொல்லி கோவர்தன மலைக்கு பக்கத்துல இருக்கு. கோவர்தன மலையிலேயே இருக்கு சொல்லலாம். ஸோ ஹரே கிருஷ்ணா. வேற ஏதாவது கேள்விகள், கருத்துக்கள்? ஸோ இப்போ நம்ம ப்ராக்டிக்கல் என்ன பண்றது? சிம்பிள் லிவிங், ஹை திங்கிங் சொல்லிட்டீங்க. அப்பெல்லாம் காட்டுக்கு போகணுமா இல்லை கிராமத்துக்கு போய் வாழணுமா? ஓகே, எல்லாரும் உடனே இது எல்லாத்தையும் விட முடியாது. ஸோ அல்டிமேட்டா தேவையில்லாத விஷயங்கள் விடுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஒரு கார், 2 கார், 3 கார், 4 ஃபோன், அத்தனை ட்ரெஸ்ஸு, இத்தனை ஷூஸ் தேவையில்லை. எவ்வளோ தேவையோ அவ்வளோ எளிமையாக வாழறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இந்த பேராசை அதை விட்டு வெளியில வர்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. பக்தி தொண்டு செய்ய செய்ய இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா புரியும். ஏன் ஒரு பக்தனுக்கு ஆத்ம சந்தோஷம் இருக்கும் பொழுது மற்ற வெளிப்புற தேவைகள் அவனுக்கு பெருசாவே தெரியாது. அவனுக்கு அதுல சுவையே போகாது, நாட்டமே இருக்காது. ஏன்? ஏன்னா ஆத்ம ரீதியில அவன் சந்தோஷமா இருக்கான். ஸோ பௌதிக சந்தோஷத்தை அவன் நாடணும் அவசியமே கிடையாது. ஸோ அதனால ஆட்டோமேட்டிக்கா நம்ம பக்தியை தீவிரமா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதெல்லாமே கம்மி ஆகணும். பௌதிக ஆசைகள், பௌதிக எதிர்பார்ப்புகள், பௌதிக தேவைகள் இதெல்லாம் கம்மி ஆகிட்டு எந்த அளவுக்கு மினிமம் எக்ஸ்ட்ரா ஒன்று செய்தாலுமே அது தவறுதான். ஸோ தேர்ஃபோர் சிம்பிள் லிவிங், ஹை திங்கிங், நம்மள மாதிரி நிறைய பேரால எல்லாத்தையும் விட்டுட்டு, அஃப்கோர்ஸ் யாராவது அந்த மாதிரி முன் வந்தீங்க அப்படின்னா கிரேட். நீங்க பிரம்மச்சரிய சேர்ந்து கோயில்ல சேவை செய்யணும், எல்லாத்தையும் விட்டுட்டு நான் வரதுக்கு தயாரா இருக்கேன் அப்படின்னா கிரேட். இல்ல கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களால அந்த மாதிரி விட்டு வர்றது சரி கிடையாது. நீங்க குடும்பஸ்தன் ஆயிட்டீங்க அப்படின்னா, பொறுப்பு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க குடும்பஸ்தனா தான் இருக்கணும், உங்களுடைய கடமைகளை செய்யணும். பட் அந்த குடும்பத்துல எந்த அளவுக்கு எல்லாரும் எளிமையா வாழ முடியுமோ அதுக்கான வழியை நீங்க வகுத்துக்கலாம். இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய டிவோட்டிஸ் ப்ராக்டிக்கலா பெரிய பெரிய இன்ஜினியர்ஸ், பெரிய பெரிய டாக்டர்ஸ், சம்பாரிச்சது போதும், 40 வயசு அவங்களுக்கெல்லாம் நிறைய பேர் பார்க்க சேலத்திலேயே அந்த மாதிரி இருக்காங்க. துபாயில வேலை செய்தவங்க, அமெரிக்கால வேலை செய்தவங்க, கொஞ்சம் சம்பாரிச்சிட்டோம் போதும், 40 வயசு உடனே 60-70 வயசு வரைக்கும் யமராஜர் வந்து வீட்டு வாசல்ல இன்னும் ஒரு கால் வந்து சுடுகாட்டுல ஏற்கனவே அவனுக்கு தொங்கிட்டு இருக்கு, இன்னொரு கால் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான், கியூல வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இப்பெல்லாம் வந்து அந்த கொரோனா சுடுகாடு எல்லாம் பிரிஞ்சு போனதுனால கியூ சிஸ்டம் கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஸோ அந்த கியூல வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அப்பதான் யோசிக்கிறான், பகவத்கீதை படிக்கலாமா, ஜபம் பண்ணலாமா, கேள்விப்பட்டுமே இந்த இஸ்கான்ல எப்ப பார்த்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு அப்பதான் யோசிக்கிறான். அப்படி கிடையாது. ஸோ ஓகே, கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், முடிஞ்சிருச்சு, 40 வயசு ஆச்சு இல்லை 30, வாட் எவர், கொஞ்சம் காசு சம்பாரிச்சாச்சு, பேங்க்ல போட்டுக்கிட்டாங்க, முழு நேரமா அவங்களும் பக்தி செய்துட்டு இருக்காங்க. குடும்பத்தோட மனைவியும் பக்தி செய்யறாங்க, கணவன் எல்லாம் ஒன்னா வாழ்ந்துகிட்டு கடவுளுக்கு பக்தி செய்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி முயற்சி செய்யுங்க. ஸோ இல்ல எனக்கு அந்த அளவுக்கு சக்தி இல்லையா, ஓகே, எந்த அளவுக்கு எளிமையா வச்சுக்க முடியும் வச்சுக்கோங்க. வாழ்க்கை வழிமுறைய பக்தியை தீவிரமா எடுத்துக்கோங்க. பக்தியை டெய்லி சில பிரபுபாருடைய புக்ஸ் படிங்க, சில பிரபுபாருடைய லெக்சர்ஸ் கேளுங்க. மற்றவங்க உபன்யாசம், மற்ற புஸ்தகங்கள் அப்புறம், முதல்ல சில பிரபுபாருடைய உபன்யாசங்கள், சில பிரபுபாருடைய புஸ்தகங்கள் அதெல்லாம் படிங்க. டெய்லி அட்லீஸ்ட் 1 மணி நேரம் ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை சொல்லுங்க, சத்சங்கம் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த பக்தி வழிமுறைகளை தீவிரமா எடுத்துக்கிறதுக்கு ஆட்டோமேட்டிக்கா இந்த கெட்ட ஆசைகள் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும், ஆட்டோமேட்டிக் கம்மி ஆயிடும். ஸோ அதை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டாம். ஸோ தேங்க்யூ வெரி மச். வேற ஏதாவது கேள்வி, வேற ஏதாவது கேள்விகள், கருத்துக்கள்? ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. வேற எதுவும் கேள்வி இல்லைன்னா இதோட நம்மளுடைய உபன்யாசத்தை முடிச்சுக்கலாம். हरे कृष्णा। ग्रंथराज श्रीमद् भागवतम की जय, श्रील प्रभुपाद की जय। हरे कृष्णा।